வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண நம்மளுக்கு அந்த எக்கனாமிக் சர்வே 2025-2026, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ண அந்த பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அந்த மத்திய அரசாங்க சார்பில், அதாவது யூனியன் பட்ஜெட் சார்பில் ரிலீஸ் பண்ண அந்த எக்கனாமிக் சர்வே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ண அந்த எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் வீடியோஸ் போக போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக் சர்வே பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி அந்த பொருளாதார ஆய்வறிக்கைன்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து பட்ஜெட் போடுறாங்கன்னா அது வந்து கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அந்த பட்ஜெட் எடுத்து போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ கடந்த காலத்தில் வந்து அந்த மருத்துவ செலவு எவ்வளோ ஆயிருக்கு, துணிகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து காய்கறிகள், கிராசரிஸ்க்குலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டா வச்சு தான் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும், ஒரு கோர் ஐடியா வரும். ஸோ அந்த ஐடியா வச்சு இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை வந்து போடுவாங்க. அதே கான்செப்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து மாநில அளவுலையும் யூனியன் லெவலையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்தெந்த துறையில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ வளர்ச்சி இருந்திருக்கு, எவ்வளோ வந்து நம்ம டிக்ரீஸ் ஆகும் சில டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வச்சு தான் வந்து வரப்போற ஆண்டுக்கான அந்த பட்ஜெட் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே மாநில அரசு வந்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பிப்ரவரி 17 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடைக்கால, ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 16, 2026 தான் வந்து நம்மளுக்கு அந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, அதாவது 2025-26 வந்து ரிலீஸ் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் நம்மளுக்கு என்ன தேவை, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு கோரா ஒரு மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்கனாமிக் சர்வே பொருளாதார சுருக்கம். ஓகேங்களா. எக்கனாமிக் சம்மரி. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமாக ஒரு சம்மரியா பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் பேண்டமிக் ரெக்கவரி ஃபேஸ்டு அண்ட் த அன்சர்டனிட்டி டியூ டு யூஎஸ் டேரிஃப், அதாவது அந்த கொரோனா காலத்தில் வந்து சந்திச்ச அந்த வர்த்தக ட்ரேட் ரீதியான லாஸையும் பிளஸ் வந்து சமீப காலமாக அமெரிக்கா வந்து இந்தியா மீது போட்டு கொண்டு இருக்க வரி, இதெல்லாம் வந்து சமாளிச்சு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் டேக்கிள் பண்ணி அந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கோமோ அதை விட அதிகமாகவே வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப அதிகமாக டேக்கிள் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம காமிச்சிருக்கோம்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல 2025 டைம்ல வந்து உலக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருப்பா. ஓகேங்களா. அதாவது 2025 உலக பொருளாதாரம் வந்து 3.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே டைம்ல வந்து இந்தியாவோட எக்கானமி, இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6.49%, அதாவது 6.49% பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த ஆண்டு 2025-26 இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6.49 கிட்டத்தட்ட 1% இன்க்ரீஸ் ஆகி 7.4% ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து இந்தியன் எக்கானமி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாக வந்து இந்தியன் எக்கானமி ஒரு பக்கம் ரைஸ் ஆனாலும் அதை விட அதிகமான வளர்ச்சியை வந்து நம்மளோட தமிழ்நாடோட பொருளாதாரமும் வந்து காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. அதாவது டெஸ்பைட் குளோபல் சேலஞ்சஸ், அதாவது ஏகப்பட்ட உலக அளவில் வந்து நம்மளுக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் இந்திய பொருளாதாரமும் சரி நம்மளோட தமிழ்நாடு பொருளாதாரமும் சரி, ஓகேங்களா, ஸ்ட்ராங் அண்ட் ரிசலண்ட் எக்கானமியா இருந்திருக்கும். ஓகேங்களா. அதாவது உறுதியுடன் மீண்டு வந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்மளோட தமிழக பொருளாதாரம் வந்து உறுதியுடன் மீண்டு வந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ், அதாவது தமிழகத்தின் பொருளாதார தாக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவில் மொத்த இந்திய நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4% ஆஃப் லேண்ட் தான். ஓகேங்களா. அதாவது 4% நிலப்பரப்பு, அதாவது இந்தியாவின் வெறும் 4% நிலப்பரப்பு தான் வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா. அதே சமயத்துல வெறும் 6% ஆஃப் டோட்டல் இந்தியா பாப்புலேஷன், அதாவது இந்திய மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 6% மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜிடிபி ரேஷியோ, அதாவது நாட்டிற்கு வரக்கூடிய வருமானத்துல வந்து நம்மளோட ஷேர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.4% ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அதாவது 9.4% அளவுக்கு நம்ம வந்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து பங்களிக்கிறோம் சொல்லிட்டு இது மூலமா நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம வந்து அந்த நில அடிப்படையில வெறும் 4% தான், மக்கள் தொகை அடிப்படையில 6%. ஆனா நம்மளோட அந்த பொருளாதார வளர்ச்சின்றது நாட்டோட பங்குல வந்து கிட்டத்தட்ட 9.4 பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி, அதாவது தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு கடந்த ஆண்டுல சொல்லிட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31.19 லேக்ஸ் crore, அதாவது 31.19 லட்சம் கோடியா கடந்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதிவாயிருக்கு.
அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட நாமினல் growth, அதாவது பெயரளவு வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% பதிவாயிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11.2% ஆஃப் ரியல் growth ரேட், அதாவது உண்மையான வளர்ச்சி எவ்வளவு பதிவாயிருக்கு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 11.2%, அதாவது 11.2% பதிவாயிருக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். அது என்ன பெயரளவு வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி சொல்லிட்டு பார்க்கும்போது, பெயரளவு வளர்ச்சினா நம்மளோட டாக்ஸ் பிளஸ் வந்து இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் பணவீக்கம் பணவாட்டம் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணாம ஒரு அசம்ஷனா ஒரு அப்ராக்சிமேட், அதுதான் வந்து இந்த நாமினல் வளர்ச்சி பெயரளவு வளர்ச்சி சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபிளேஷன் பணவீக்கம் பணவாட்டம்லாம் கால்குலேட் பண்ணி அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி அண்ட் அடிஷன் பண்ணி ஸோ இந்த கால்குலேஷன் பண்ணி ஃபைனலாக ரியலாக ஒரு இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு போடுவாங்களா. ஸோ அந்த growth தான் நம்மளுக்கு வந்து என்ன அந்த உண்மையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படின்னு அந்த பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த நாமினல் growthன்றது பெயரளவு வளர்ச்சின்றது 16% பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரியல் growth உண்மையான வளர்ச்சின்றது நம்மளுக்கு 11.2% தமிழ்நாட்டுக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஹோல்ஸ் த ஹையஸ்ட் ரியல் growth ரேட், அதாவது இந்திய மாநிலங்களிலே இந்தியாவில் இருக்க முக்கியமான மாநிலங்களிலே நம்ம தமிழகம் தான் வந்து மிக உயர்ந்த உண்மையான வளர்ச்சி விகிதத்தை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் growth டிரைவர், அதாவது வளர்ச்சியின் காரணங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எக்கனாமி பொருளாதாரம் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்து இருக்குல்ல. ஸோ வளர்ச்சி அடைந்ததை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இந்திய அளவில் கம்பேர் பண்ணும்போது இந்திய அளவில் இருக்க மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல, இதுக்கான காரணிகள் இதுக்கான டிரைவர்ஸ் growth டிரைவர்ஸ் என்னதான் சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். growth is fueled by both increasing aggregate supply and strengthening aggregate demand. ஓகேங்களா. மொத்த வழங்கல் விரிவாக்கம் மற்றும் மொத்தம் தேவையை வலுப்படுத்துதல் ஆகிய இரண்டும் பொருளாதார வளர்ச்சியை உந்துகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிளஸ் இதை தாண்டி வேற என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இருக்குன்னா ரோட்ஸ், போர்ட்ஸ், ரிலியபிள் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் காம்படிட்டிவ்னஸ். ஓகேங்களா. ஸோ வலுவான சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் நம்பகமான மின்சார வசதிகள் தொழில்துறை போட்டித்தன்மையை அதிகரிக்கிறதுன்னு சொல்லி இது மூலமா பார்க்கறோம். ஸோ மேஜர் காரணிகளா நம்ம அந்த growthல பார்க்கறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல் பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அண்ட் ஹை ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. அதாவது திட்டமிடப்பட்ட தொழில்துறை வழித்தடங்கள் மற்றும் அதிக உற்பத்தி திறன் மாநிலத்திற்கு மூலோபாய நன்மையை வழங்குகிறது. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் growth டிரைவர்ஸா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கல்வி அந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹை லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. அதிக எழுத்தறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் மேம்பாடு. இந்த ரெண்டு காரணியும் பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தி மற்றும் சேவை துறை பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதிகமா வந்து கல்வி விகிதம் இருக்கிறதுனாலயோ பிளஸ் வந்து ரீசெண்ட் டைம்ல நிறைய அந்த ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி புதுசா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் நிறைய வந்து அந்த ட்ரைனிங் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த growth ரேட்ல வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் growth, அதாவது தொழில்துறை மற்றும் உற்பத்தி வளர்ச்சியில என்ன பங்கு வகிக்குது தமிழ்நாடு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ், மாடர்ன் செக்டார்ஸ் அண்ட் வைப்ரண்ட் எம்எஸ்எம்இ எக்கோசிஸ்டம் டிரைவ் பிராட் பேஸ்ட் growth, அதாவது பாரம்பரிய தொழில்கள் அதாவது கைத்தறி இந்த மாதிரி பாரம்பரிய தொழில்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவீன துறைகள், ஐடி இது போன்ற நவீன துறைகள். நெக்ஸ்ட் வந்து துடிப்பான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். ஓகேங்களா. ஸோ ரீசெண்டா வளர்ந்துட்டு வரதா இந்த எம்எஸ்எம்இ சொல்றாங்க. இந்த எம்எஸ்எம்இயோட growth மீடியம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவராக இருக்காங்க. ஓகேங்களா. புதுசா தொழில் தொடங்குறவங்களா இந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. ஓகேங்களா. இவங்கள வந்து ஊக்குவிக்கிற விதமா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ரீசெண்ட் டைம்ல முத்ரா ஸ்கீமா இருக்கட்டும் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் போட்டு இவங்களோட டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களோட growth தான் நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து நம்மளோட எக்கனாமிக்லயே வந்து தாக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்க எந்த அளவுக்கு உயர்றாங்களோ அதே சேம் டைம் வந்து இந்தியன் எக்கானமியா இருக்கட்டும் தமிழ்நாடு எக்கானமியா இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்களோட growth வந்து ரொம்ப முக்கியமானது, ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் நம்மளோட பொருளாதாரத்துல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு's மேனுஃபேக்சரிங் grew at 14.74%. ஓகேங்களா. அதாவது கடந்த ஆண்டுல 2024-25 வாக்குல நம்மளுக்கு வந்து தமிழகத்தின் உற்பத்தி துறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.74% வளர்ச்சி அடைந்துன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இது வந்து தேசிய சராசரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 தான், அதாவது 4.5 தான் தேசிய சராசரி. ஆனா வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி துறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.74% பதிவாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ 4.5ன்றது கிட்டத்தட்ட 3 மடங்கா வந்து நம்ம தமிழ்நாட்டுல டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா between 2021-2025 அதாவது 2021-25 காலகட்டத்தில் ஸ்டேட் லெட் வித் இந்தியா வித் அன் ஆவரேஜ் மேனுஃபேக்சரிங் growth ஆஃப் 9.3%. ஓகேங்களா. அதாவது 2021-25 காலகட்டத்தில் சராசரியாக 9.38% உற்பத்தி வளர்ச்சியை பெற்று தமிழகம் இந்தியாவில் முன்னிலை வகிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. இந்தியாவில் இருக்க முக்கிய மாநிலங்களே வந்து தமிழ்நாட்டோட எக்கானமி ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறதே நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மெயின் ஃபோக்கஸா என்னன்னு பாக்குறாங்கன்னா நம்மளோட ஐடி கிளஸ்டர்ஸ், அதாவது தொழில்நுட்ப தொகுப்புகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏராளமா இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஒன்னு சொல்லிட்டு நிறைய திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது மூலமா அந்த தொழில்துறை வளர்றது மூலமா தான் நம்ம வந்து அந்த எக்கனாமிக்ல ஒரு நல்ல லெவல காமிக்கிறோம் சொல்லிட்டு இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதுல முக்கியமான தொழில்துறை தொகுப்புகள் எது சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் ஓசூர். ஓகேங்களா, அதாவது சென்னை, கோவை மற்றும் ஒசூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா according to the economic survey 2025-2026, ஓகேங்களா, அதாவது பொருளாதார ஆய்வு 2025-26 படி தமிழ்நாடு is the top contributor to manufacturing jobs, employing 15% of India's factories workforce. அதாவது இந்தியாவின் மொத்த தொழிற்சாலை தொழிலாளர்களில் 15% வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலையில் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களோட மேன் பவர் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல 15% ஷேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 15% அளவுக்கு நம்ம வந்து மேன் பவர் ப்ரொடியூஸ் பண்றோம் சொல்லி இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செக்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் 2024-25, அதாவது துறை வாரியான பங்களிப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் சொல்லிட்டு 3 செக்டார் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர், ரா மெட்டீரியல், மூலதன பொருட்கள் சார்ந்த துறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி துறை, செகண்டரி growth சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலை எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெர்ஷியரி, சேவை துறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சேவை துறையா இருக்கு. இதுல வந்து டிரான்ஸ்போர்ட், போஸ்ட் இந்த மாதிரி துறையெல்லாம் அதுல வரும். ஓகேங்களா, சோ இது சார்ந்த அந்த செக்ட்ரல் growth எவ்வளவு இருக்கு, துறை வாரியாக நம்மளோட வளர்ச்சி எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். பிரைமரி செக்டர், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட கிராஸ் வேல்யூ எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 13.4%. ஓகேங்களா, அதாவது 13.4% அளவுக்கு நம்ம இந்தியாவோட ஷேர்ல பங்களிச்சிருக்கோம். அதாவது பிரைமரி, அதாவது முதன்மை துறையில அக்ரிகல்ச்சர்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி செக்டர், அதாவது தொழில்துறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஷேர்ல கிட்டத்தட்ட 33.1% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 33.1% நம்ம வந்து பங்களிச்சிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சேவைத்துறை, சர்வீஸ் செக்டரா இருக்கிறது அதிகமா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா நம்ம வந்து 53.6% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதாவது 53.6% வந்து நம்ம வந்து பங்களிப்பா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டார் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சேவைத்துறை செயல்பாடு இருக்கிறதுல கான்ட்ரிபியூட் அதிகமா பண்ண ஏரியா வந்து நம்ம வந்து 3வது துறை சேவைத்துறை தான். இது இந்தியா நேஷனல் லெவலில் பாத்தீங்கன்னா இந்த சேவைத்துறை தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்களா. ஸோ இதுல வந்து மெயின் ஃபோக்கஸா என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது the service sector achieved a robust 11.3% real growth rate in 2024-25, அதாவது 2024-25 ஆண்டில் சேவைத்துறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.3 உண்மையான வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது 11.3% அளவுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த சேவைத்துறை வந்து இன்க்ரீஸ், அதாவது வளர்ச்சி விகிதத்தை தமிழ்நாட்டை வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா அந்த சர்வீஸ் செக்டர்ல மெயினா எந்தெந்த துறையில வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த வளர்ச்சிக்கு, மெயினா எந்தெந்த துறையில வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரியல் எஸ்டேட், அதாவது ரியல் எஸ்டேட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம், நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட், அதாவது விடுதிகள் மற்றும் உணவகங்கள். இது மூலமா வரக்கூடிய அந்த உற்பத்தி ரீதியாக வரக்கூடிய வருவாய் வந்து நமக்கு அந்த சேவை துறையில அதிகமா இருக்கு. இந்த ஃபீல்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவாக்கியுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் growth வந்து நம்ம இந்த ஃபீல்ட் எல்லாம் பதிவாயிருக்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் FDI பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் growth, அதாவது அந்நிய நேரடி முதலீட்டு செயல்பாடு. ஓகேங்களா, சோ ஒரு கம்பெனி இருக்குன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப்பிள் கம்பெனி அமெரிக்கால தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த ஆப்பிள் கம்பெனியோட ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தோட FDI, அதாவது நேரடி அந்நிய நேரடி முதலீடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ ஒரு நாட்டுல வந்து அதோட ஹோம், இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு அதோட ஹோம் இண்டஸ்ட்ரி, அதாவது தலைமையகம் இருக்குன்னா அது வந்து வேற நாட்டில் போயிட்டு நம்ம அந்த தொழில்துறை இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து FDIல வந்துடும். நம்ம வந்து ஃபாரின்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றோம், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு துறை வந்து ஒரு நாட்டை வந்து தாயகமாக கொண்டு வேற ஒரு நாட்டில் போயிட்டு அதோட பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிச்சுன்னா இது வந்து ஃபாரின்ல போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால இது பேர் வந்து என்னது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிப்ரெஷன் ஆகுது. ஓகேங்களா, குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதோட growth வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம். இந்தியாஸ் ஓவரால் FDI பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $46.03 பில்லியன் இருந்து $44.42 பில்லியன் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதாவது அமெரிக்க டாலர் 46.03 பில்லியனில் இருந்து அமெரிக்க டாலர் 44.42 மில்லியனா வந்து நம்மளோட அந்நிய நேரடி முதலீடு இந்தியா லெவல்ல குறைஞ்சிருக்கு. பட் ஆனா ஸ்டேட் ரீதியா தமிழ்நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கடந்த 3 ஆண்டுகளா உயர்ந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது 2022-23 இந்த வாக்குல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு எந்த அளவுல இருக்குன்னா கிட்டத்தட்ட
$2169 மில்லியன் இருந்திருக்கு. அதாவது $2169 பில்லியன் இருந்திருக்கு. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வந்து $2436 மில்லியன் மாதிரி இருக்கு. அதாவது 300 கிட்ட, அதாவது $300 மில்லியன் கிட்ட ஏறி இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3681 மில்லியன், அதாவது 3681 பில்லியனா நம்மளுக்கு இந்த வருஷம் பதிவாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ கடந்த 3 ஆண்டுகளா வந்து இந்த அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு நல்ல நிலையான வளர்ச்சி விகிதத்தை காமிச்சிருக்கோம் தமிழ்நாட்டு சைட்ல இருந்து. என்னதான் வந்து இந்தியா லெவலில் வந்து இதோட விகிதம் வந்து குறைஞ்சாலுமே கூட நம்ம அதை தமிழ்நாட்டு அளவில் வந்து இதோட growth வந்து ஒரு ஸ்டேபிள் நிலையான தன்மையா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் சைட் டிரைவர்ஸ், அதாவது தேவையை தூண்டும் காரணிகள். ஓகேங்களா. அந்த தேவையை தூண்டும் காரணிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரேபிட் அர்பனைசேஷன் அண்ட் ரைசிங் பெர் கேபிட்டா இன்கம். அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மற்ற மாநிலத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு காணப்படும்போது தமிழ்நாட்டில் இருக்க தேவைகள். ஓகேங்களா. மற்ற கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா ஏன் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க தேவையை வந்து தமிழ்நாடு நல்லாவே பூர்த்தி படுது. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன தேவைகள், அவங்க என்னென்ன தேவையெல்லாம் நினைச்சு இந்தியாவில் வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் அந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிட்டு அங்கே ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ரேபிட் அர்பனைசேஷன், அதாவது ரேபிட் அர்பனைசேஷன், வேகமான நகரமயமாக்கல். ஓகேங்களா. நம்ம வந்து கிராமத்துல இருந்து அதிகமாக நகரங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஓகேங்களா. அந்த நகரமயமாக்கல் அர்பனைசேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமாகவே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் காஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் பெர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா. தனிநபர் வருமான உயர்வு வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ தனிநபர் வருமான பெர் கேபிட்டா இன்கம் சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் இன்கம் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் அந்த பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம்ன்றது கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ரேங்க் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ், இந்த அர்பனைசேஷன் வந்து அதிகமாக ஆகிறதையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் அதிகமாகிறதையும் பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், அதாவது முதலீட்டின் தேவை என்னென்ன இருக்கு சொல்லி பார்க்கும்போது பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சர்ஜிங் இன் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா. அதாவது இந்த முதலீட்டின் தேவை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள், மின்னணுவியல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் தனியார் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம தமிழ்நாட்டில். தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசிஸ். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில்துறை பாலிசியா இருக்கட்டும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியை ஈர்க்கிற விதமா இருக்குங்களா, அட்ராக்ட் பண்ற விதமா இருக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். Growth is bolstered by progressive industrial policy and business friendly environment in தமிழ்நாடு. அதாவது முற்போக்கான தொழில்துறை கொள்கைகள் மற்றும் வணிகத்திற்கு உகந்த சூழலை ஏற்படுத்த தரக்கூடிய அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையில் வந்து நம்ம நல்ல ரேங்க்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது அரசின் செலவினங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். ஓகேங்களா. அதாவது நம்மளோட உள்கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள், இதில் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நிலையான வளர்ச்சியை வந்து நம்ம கண்டினியூஸாக தந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குளோபல் காம்படிட்டிவ்னஸ், அதாவது ஏற்றுமதி திறன் மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மை, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி திறன், அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மின்னணுவியல், ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் இருக்க மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இந்த இது வந்து மெயின் டேட்டா, இது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் இதை வந்து ஏற்றுமை பண்ற விதத்தில் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது யாருன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது பொருளியல் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து பொருளியல் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் the state is a major global hub for automobile industry. ஏகப்பட்ட கார் கம்பெனி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஓகேங்களா. அப்போ வந்து மறைமலை நகர், செங்கல்பட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹுண்டைன்னு சொல்லிட்டு நிறைய கார் கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஏரியா சொல்லிட்டு அந்த கார் இண்டஸ்ட்ரி, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த growth-ஆல தான் நம்ம வந்து இந்தியாவிலே வந்து டீட்ராய்டு ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது தமிழ்நாட்டை வந்து இந்தியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. டெட்ராய்டு ஆஃப் ஏசியா, ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. டெட்ராய்டு ஆஃப் ஏசியா, அதாவது ஆசியாவின் டெட்ராய்டு என்று சொல்லப்படுவது எது, நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை தான் டெட்ராய்டு ஆஃப் ஏசியான்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்ராய்டுன்றது முதல்ல என்ன இருக்கு, எங்க இருக்குன்னா நம்மளுக்கு அமெரிக்காவில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய நகரம் அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கனால அதுக்கு வந்து அந்த டெட்ராய்டு மாரி இருக்கனால தான் வந்து தமிழ்நாடு சொல்றாங்க. ஆசியாவுக்கே டெட்ராய்டா வந்து நம்ம சென்னையை சொல்றாங்க சொல்லிட்டு இது மூலமா நம்ம பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நியர்லி டபுள்ட் இன் 4 இயர்ஸ். அதாவது நம்மளோட ஏற்றுமதியோட ரேட், ஏற்றுமதியோட விகிதம், தமிழ்நாட்டோட ஏற்றுமதியோட விகிதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது கடந்த 2020-21 இந்த நிலையாண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 26.15 பில்லியன் US டாலரா இருந்தது. நம்ம அடுத்த ஒரு 24-25 நிலையாண்டுல பாத்தீங்கன்னா 52.07 பில்லியன் டாலரா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து டபுள் ஆயிருக்கு. அதாவது 26.15 பில்லியன் டாலரா இருந்த அந்த ஏற்றுமதி விகிதம், ஏற்றுமதியோட அளவு ரேட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 52.07 பில்லியன் டாலரா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் க்ரோத் ஃபவுண்டேஷன், அதாவது நீண்ட கால வளர்ச்சியின் அடிப்படை சொல்லிட்டு நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ நீண்ட கால வளர்ச்சி, அதாவது ஒரு பொருளாதாரம்ன்றது ரேப்பிடா க்ரோ ஆகக்கூடியது. ஓகேங்களா, டக்குன்னு க்ரோ ஆகாது. ஒரு எக்கனாமின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல க்ரோ ஆகிறது விஷயம் கிடையாது. நம்ம படிப்படியா ஏற ஆண்டாண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண தான் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகி எக்கனாமியும் டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த லாங் டேர்ம் கோல், அதாவது தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டாதான் அந்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதன் ரீதியாக என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹியூமன் கேபிட்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி. ஓகேங்களா, நீண்ட கால வளர்ச்சிக்கு மனித வளம், உள்கட்டமைப்பு, நிறுவன தரம் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நீண்ட கால வளர்ச்சிக்கு அது ஒரு அடிப்படையா செயல்படும். ஓகேங்களா, அதாவது மனித வளம் இடத்துல சொல்லும் போது மனிதனுக்கு இப்போ ஒரு மனுஷன் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறானா அவனுக்கு நிலையான கல்வி, நிலையான ஊட்டச்சத்தான உணவு, அவனுக்கு சரியான வேலை, இதை அமர்த்தனா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டோட எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகிடும். இதை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் கோல் சொன்னோன்னே அந்த மனுஷன் மேல, அதாவது பர்டிகுலர் பர்சன் மேல இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது அவனோட எஜுகேஷனா இருக்கட்டும், அவனோட ஊட்டச்சத்து ரீதியா அவனோட உணவு, ஸோ இதுல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதான் அவன் நல்லா வளர்ந்து அவனோட டேலண்ட்டை வந்து நம்மளோட எக்கனாமிக்ல காமிப்பான். ஸோ இது வந்து மெயின் ஃபோக்கஸ் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நீண்ட கால தொலைநோக்கு பார்வையா மனித வளத்தை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு, நம்மளோட ரோட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், ரயில்வே ஃபெசிலிட்டி, இதெல்லாம் அதிகமாக நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா நடக்கும். ஓகேங்களா, ஏற்றுமதி சேவைகள், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உயர்த்தணும். நம்மளுக்கு வந்து அந்த சேவைத்துறை வந்து நல்லாவே இருக்கணும். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா அந்த கட்டமைப்புல செயல்படுத்தி இருந்தால் தான் நம்ம எக்கனாமிக்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன தரம். ஓகேங்களா, அதாவது நிறுவனத்தோட தரத்தை வந்து நான் டே பை டே, இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னா அந்த ஐடி கம்பெனி அதே பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு க்ரோத்தும் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நம்மளால காமிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இயர் பை இயர் வந்து அந்த ஒரு நிறுவனம் வந்து நம்ம தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி, மானியம் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸாக, ஒரு தொலைநோக்கு பார்வையாக செயல்பட்டு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும்னா இந்த மெயின் 3 ஏரியாவில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது மனித வளம், உள்கட்டமைப்பு, நிறுவன தரம், இந்த துறையில வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தலாம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the strong structural foundation allows the state to maintain growth momentum even during the global economy uncertainty. அதாவது இத்தகைய வலுவான கட்டமைப்புலாம் இருக்கனால தான் நம்ம வந்து உலகளாவிய பொருளாதார, அதாவது குளோபல் எக்கானமியில நிச்சயமற்ற காலங்களிலும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான வளர்ச்சி வந்து நமக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டு மாநிலம் வந்து, அதாவது குளோபல் என்னதான் கொரோனா வந்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து என்ரோல்மெண்ட் இது வந்து வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் தேசிய சராசரியை விட இந்த தலா வருமானத்துல வந்து தமிழ்நாடு வந்து அதிகமா தொடர்ச்சியா வந்து பதிவு செய்துட்டு வருது. ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 2024-25 பதிவான தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தமிழ்நாட்டோட தலா வருமானம் வந்து கிட்டத்தட்ட 3.62 lakhs. அதாவது ஒரு தலா வருமானம் வந்து எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 3.62 லட்சமா எட்டியது. ஓகேங்களா, இது வந்து கடந்த ஆண்டோட தேசிய அளவு, அதாவது 2.05 லட்சம், அதாவது 2.05 lakhs கிட்டத்தட்ட 1.77 டைம்ஸ் அதிகமா போகுங்களா, கிட்டத்தட்ட 1.77 மடங்கு அதிகம். நம்ம அந்த தேசிய தலா வருமானத்துல வந்து நம்ம வந்து 1.77 அளவு மடங்கு வந்து அதிகமா பதிவு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் நவ் இந்த வளர்ச்சி நம்ம பதிவு பண்ணனால இந்த தலா வருமானத்தோட மாநில அளவிலான ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கு. அதாவது 3வது இடத்துல இந்த தலா வருமானத்துல தமிழ்நாடு வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், சமச்சீர் மண்டல வளர்ச்சி. ஓகேங்க, இதுல என்ன பார்க்க போறோம்னா decentralized growth, அதாவது unlike other state the growth centered in one city across multiple urban hubs. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா
மற்ற மாநிலங்களை போல ஒரே ஒரு மாநகரத்தை மட்டும் சார்ந்து இருக்காமல் தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி பல நகரங்களில் பரவலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்ற நகரம்லாம் பார்த்தோம்னா அதோட தலைநகரத்தில் மட்டும்தான் டெவலப்மெண்ட் தருவாங்க. ஓகேங்களா. மற்ற நகரத்துல வந்து பெருசா டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையை மட்டும் டெவலப் பண்ணல. ஒரு ஐடி செக்டரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, சோழிங்கநல்லூர் சொல்லிட்டு நம்ம வந்து ஹோல் ஹார்ட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட், அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்க எல்லா பகுதியும் வந்து டெவலப் பண்ணி அந்த வளர்ச்சின்றது நம்ம அந்த மாநில அளவில் மாநில பரப்பளவுல அனைத்து பகுதிக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீல்ட்ல நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் சேலம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஸ்டேட்டோட எக்கானமிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். கோவை, மதுரை, திருப்பூர், திருச்சி மற்றும் சேலம் போன்ற நகரங்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நகர்ப்புற கிராமப்புற இடைவெளியை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதாவது நகர்ப்புற கிராமப்புற இடைவெளின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நகர்ப்புறம்ன்றது நிறைய டெவலப்டான ஃபெசிலிட்டி இருக்கக்கூடியது, நிறைய டெவலப்பான ஒரு சேவைகள்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவா நம்ம வந்து நகர்ப்புறத்தை நம்ம பார்க்குறோம். என்ன தேவைனாலும் நம்மளுக்கு நகர்ப்புறத்தில் ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் கிராமத்தில் வில்லேஜ் சைடில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது. பட் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமம் எல்லா இடத்துலையும் வளர்ச்சி கொடுக்கறதுனால கிராமத்தில், அதாவது நகரத்தில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம கிராமத்துலையும் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் முன்னாடி இடைவெளி, அதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸே இல்லை. ரெண்டுமே ரெண்டு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மாவட்ட அளவிலான செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லும் போது பெர் கேபிட்டா இன்கம் வேரிஸ், அதாவது ஒரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் வேரிஸ் ஆகுது. அதுக்கு ரீசன், அதுக்கு காரணங்கள் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நகரமயமாக்கல், தொழில்துறை வளர்ச்சி மற்றும் புவியியல் நன்மைகள். ஓகேங்களா. அதாவது அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் ஜியோகிராஃபி இதெல்லாம் மெயின் காசா இருக்கு. ஏன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு, கோயம்புத்தூருக்கு பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு, அந்த பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வேற ஒரு பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு. இது ஏன் டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட இண்டஸ்ட்ரீஸ் ஃபெசிலிட்டி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு மலை பிரதேசமா இருக்கலாம், நீர்லி போன்ற ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் திறக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதனாலையும் வந்து நம்ம பெர் கேபிட்டா இன்கம் மாற்றம் அடையத்தை நம்ம இதனால பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும், வேலைவாய்ப்பு அதிகமாக பெருகும். வேலைவாய்ப்பு அதிகமாக பெருகும் போது நம்மளுக்கு இப்போ தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக பெருகும் இல்லையா. ஸோ நீலகிரி போன்ற பகுதி, மலைப்பாங்கெல்லாம் பகுதியெல்லாம் வந்து நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலை வந்து அதிகமாக ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த காரணத்தினால வந்து அங்கே வேலைவாய்ப்பு சதவீதம் வந்து கம்மியாகவே பதிவாகும். ஸோ அந்த இடத்துல வந்து தலா வருமானம் வந்து என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒரு குறைந்த செலவு அளவில் தான் வந்து பதிவாகும். ஓகேங்களா. ஸோ இதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா பார்க்குறாங்க, மெயின் காரணிகளை பார்க்குறாங்க. இந்த தல வருமானம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ த பிசிஐ ஆஃப் தமிழ்நாடுஸ் டாப் 8 டிஸ்ட்ரிக்ட், அதாவது முதல் 8 மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தின் முதல் 8 மாவட்டங்களில் தலா வருமானம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களின் தலா வருமானத்தை விட அதிகமாக பதிவாயிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா லெவலுக்கான தலா வருமானத்தோட ஆவரேஜோட அதிகமாக பதிவாக இருக்குமா. ஓகேங்களா. அதாவது 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களின் தலா வருமானம்ன்றது அகில இந்திய சராசரியை விட அதிகமாக பதிவாகிடுவது. ஓகேங்களா. ஸோ நேஷனல் ஆவரேஜை விட நம்ம அந்த 32 டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நேஷனல் ஆவரேஜோட அதிகமாக பதிவாயிருக்கும். ஓகேங்களா. தேசிய சராசரியோட தலா வருமானத்தோட வேல்யூ வந்து அதிகமாக பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிகம் 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030, அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் தான், $1 ட்ரில்லியன் எக்கானமியா, $1 ட்ரில்லியன் எக்கானமியா தமிழ்நாட்டோட எக்கானமி மாறணும் சொல்லிட்டு 2030 வரைக்கும் டார்கெட் வச்சிருக்காங்க சொல்லி இந்த நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது பொருளாதார நிலை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது த ஸ்டேட் இஸ் மூவிங் அப் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் வேல்யூ செயின் டு அச்சீவ் டெவலப்டு இன்கம் ஸ்டேட்டஸ், அதாவது தொழில் மற்றும் தொழில்நுட்ப மதிப்பு சங்கிலியில் முன்னேறுவதன் மூலம் வளர்ந்த வருமான நிலையை எட்ட தமிழகம் தயாராகி வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் டியூ டு ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இந்த கோல்ஸ், அதாவது இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி எட்டக்கூடிய அந்த கோல், அந்த இலக்கை நோக்கி நம்ம ரொம்ப வேகமாகவே போயிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா நம்ம அதிக தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல் இந்த ப்ராசஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடத்தினால நம்ம அந்த 2030க்குள்ளாவே வந்து அந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி அடைஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அவுட்லுக், அதாவது சஸ்டைன் growth இன் ஹைடெக் செக்டர், அதாவது வளர்ந்து வரக்கூடிய உயர் தொழில்நுட்ப துறையிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு நிலையான வளர்ச்சியை காமிச்சிட்டு வருது கடந்த ஆண்டுகள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்ஃபிளேஷன் இன் ட்ரெண்ட்ஸ், அதாவது பணவீக்க போக்குகள். அந்த பணவீக்கம்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னது, பணவீக்கம் பணமாட்டம் சொல்லிட்டு எக்கனாமிக்ல 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது இன்ஃபிளேஷன், டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன்ன்றது ஒரு பொருளோட ரேட் அதிகமாயிடும்.
ஒரு பொருளோட ரேட் அதிகமாயிடும், அந்த பணத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னா இன்ஃப்ளேஷன் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் டிஃப்ளேஷன் சொல்றோம். ஓகேங்களா? பண வீக்கம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபா விற்குது. ஓகேங்களா? ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபா விற்குது. நான் வந்து 100 ரூபா எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நான் 100 ரூபா எடுத்துட்டு போறேன் மார்க்கெட்டுக்கு. நான் வந்து அந்த 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு நான் வந்துடுறேன் வீட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என் பேக்ல வந்து 1 கிலோ வெங்காயம் இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாள் அதே வெங்காயத்தை 1 கிலோ வாங்க போறேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தோட ரேட் வந்து 500 ரூபா மாறிடுது. ஓகேங்களா? ஸோ 100 ரூபால இருந்து 500 ரூபா மாறிடுது. ஓகேங்களா? ரேட்டோட பொருளோட மதிப்பு வந்து அதிகமாயிடுது. ஓகேங்களா? ஸோ என் கையில அதே 100 ரூபா எடுத்துட்டு போறேன், என்னால 1 கிலோ வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா வந்து நேத்து வந்து 1 கிலோ என்னால வாங்கியிருக்க முடியும், இன்னைக்கு வந்து என்னால 500 ரூபா தான், 500 ரூபா இருந்தா தான் என்னால 1 கிலோ வாங்க முடியும். ஸோ அந்த 100 ரூபாய்க்கு என்ன அளவோ ஒரு 200 கிராமோ என்னவோ தான் அது கிடைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மூலமா வந்து நான் எடுத்துன்னு போற படத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிடுச்சு சுத்தமா. ஓகேங்களா? நான் எடுத்துட்டு போற 100 ரூபாவோட மதிப்பு வந்து குறைஞ்சிடுச்சு, பொருளோட விலை வந்து அதிகமாயிடுச்சு. இது வந்து படவீக்கம், இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே டீஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து வெங்காயம் அதே சேம் கான்செப்ட் தான், இதே வெங்காயம் வாங்க போறேன். ஓகேங்களா? ஸோ 100 ரூபா ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபா இன்னைக்கு வந்து வாங்க போறேன். 100 ரூபா கொடுத்துட்டு 1 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நான் வெங்காயம் வாங்க போறேன், அதே 100 ரூபா எடுத்துட்டு போறேன். பட் ஆனா இன்னைக்கு வெங்காயம் வாங்கின அன்னைக்கு வச்சிருக்க 100 ரூபா வச்சு நான் என்னால 2 கிலோ வாங்க முடியும். ஓகே, இது மூலமா வந்து பொருளோட மதிப்பு வந்து குறைஞ்சிடுச்சு. அதே டைம் நான் வந்து இப்போ எடுத்துட்டு போன பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வச்சிருக்க பணத்துல இருந்து நான் அதிகமாக பொருள் வாங்கிட்டு வரலாம், 2 கிலோ வாங்கிட்டு வரலாம். 1 கிலோ வாங்கணும்னு ஐடியா பண்ணிட்டு போனவன் நேற்று 1 கிலோ தான் வாங்க முடிஞ்சது அந்த பணத்தை வச்சு. இன்னைக்கு வந்து அந்த பணத்தை வச்சு இது மூலமா வந்து பொருளோட மதிப்பு வந்து குறைஞ்சிடுச்சு, பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டீஃப்ளேஷன், பண வாட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு டிஃப்ளேஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, இதனால வந்து மக்களோட பொருளாதாரமும் ரொம்ப கம்மியாயிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ வந்து சேலரி, ஒரு ஃபேமிலியில வந்து சேலரி மொத்தமே ஒரு மாசம் சேலரி வந்து 15,000 தான் வருதுன்னா, அவனுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வருஷம் ஒரு தடவை, 2 வருஷம் ஒரு தடவை, 3 வருஷம் ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதனால வந்து அவனோட சேலரி வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ 15,000 தான் சம்பளம்னா, அவனா பொருளோட மதிப்பு வந்து ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அவனால என்ன பண்ண முடியும்? அவனோட பொருளாதாரம் வந்து கீழே போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அவனோட வறுமை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பொருளோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆக மக்களோட பொருளாதாரம், மக்களோட வறுமை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி ஸ்டேபிளா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்கு நல்லது, மக்களோட அந்த பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவு வந்து இந்த இன்ஃப்ளேஷன், அந்த பண வீக்கத்தோட ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, gradually decreased 6.6% in 2023. அதாவது 2024ல 5.8% பதிவாயிருக்கு. அதாவது உலக அளவில், வேர்ல்ட் லெவலில் வந்து இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு பதிவாயிருக்குன்னா 2023ல 6.6% பதிவாயிருக்கு. 2024ல வந்து எவ்வளவு பதிவாயிருக்குன்னா நம்மளுக்கு 5.8%, அதாவது 5.8 பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன், இந்தியாவோட பணவீக்கம் எந்த அளவுக்கு பதிவாயிருக்குன்னா கடந்த ஆண்டுல 2023-24 அந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 5.5%, அதாவது 5.5% பதிவானது. கடந்த ஆண்டு 2025 வரை எவ்வளவு பதிவாயிருக்குன்னா குறைஞ்சி கிட்டத்தட்ட 1.7% அளவுக்கு நம்மளுக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுவும் பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி அந்த பண வீக்கத்தோட அளவு வந்து குறைஞ்சிட்டா வந்து ரொம்ப. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னா 5.4% இருந்து 2.3% குறைஞ்சிருக்கு. பாத்தீங்களா? அதாவது 5.4% இருந்த அந்த பண வீக்கத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாதிக்கும் கம்மியா குறைஞ்சி 2.3% பதிவாயிருக்கு. இது மூலமா வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளான ரேட்டை மெயின்டைன் பண்றோம். தமிழ்நாடுன்றது அந்த விலை மதிப்பு, பொருளின் மதிப்பு வந்து ஒரு ஸ்டேபிளான ரேட்ல மெயின்டைன் பண்றோம். இதனால வந்து மக்களோட வறுமை வந்து ஒரு ஸ்டேபிளான ரேட்ல மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ மக்கள் வந்து ரொம்ப வறுமை சைட்லையும் போகாம, வறுமை கோட்டுக்கும் கீழே போகாம ஒரு நிலையான தன்மையான ஒரு நல்ல வாழ்வை தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டர்ம் ஆவரேஜ், அதாவது between 2020 and 2025 both India and Tamil Nadu maintain the identical average inflation rate of 5.7%. ஓகேங்களா? அதாவது நீண்ட கால சராசரி 2020 முதல் 2025 வரையிலான காலத்தில் இந்தியா மற்றும் தமிழகம் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியான 5.7% சராசரி பணவீக்க விகிதத்தை பதிவு செய்துள்ளன. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, ரெண்டுத்தோட ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5.7% வந்து ஒரு நிலையான ரேட்டை அந்த பணவீக்கத்தோட விகிதத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு போத் இந்தியா லெவலையும் சரி, குளோபல் லெவலையும் சரி, தமிழ்நாடு லெவலையும் சரி அந்த பணவீக்கத்தோட அளவு வந்து இன்ஃப்ளேஷனோட ரேட் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான ரேட்டா இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ரொம்ப அதிகமாகவும் போகாம பொருளாதாரத்தை நம்ம நல்ல ஒரு மெயின்டைன் பண்ண சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்
2024-25 2024-2025 இந்த ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் ரேட், அதாவது பணவீக்க விகிதத்துல வந்து முக்கிய மாநிலங்கள் இந்தியாவின் 18 முக்கிய மாநிலங்கள் 18 மேஜர் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் 10th ரேங்க், அதாவது கடைசியில இருந்து 10வது இடத்தை வந்து தமிழ்நாடு வந்து பிடிச்சிருக்காங்க. இதுல அது இன்ஃபிளேஷன் ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கம்மியா ரேங்க் ஸ்கோர் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த எக்கானமி நல்ல ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கடைசியில இருந்து 10வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கிறது இது ஒரு நல்ல லெவலா நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பிரேக் டவுன், பணவீக்க பகுப்பாய்வு. இதை சார்ந்த தகவல் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பணவீக்கத்தை பற்றி கான்செப்ட் தெரிஞ்சுக்காச்சு, அது நேஷனல் குளோபல் ஸ்டேட் லெவலில் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தாச்சு, எந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ துறை ரீதியாக, அதாவது செக்டர், அதை வந்து பகுப்பாய்வு செஞ்சு துறை ரீதியாக அதோட டெவலப்மெண்ட், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போறது வந்து நம்மளுக்கு அர்பன் வாசஸ் ரூரல், அதாவது நகர்ப்புறத்துக்குள்ளயும் கிராமப்புறத்துலயும் எந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நகரமயமாக்கு, அதாவது நகரத்துல அர்பன் இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட 5.2% இருந்து 2.5% நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. பாத்தீங்களா? அதாவது 5.2% இருந்து 2.5% நகர்ப்புறத்தில் உள்ள பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. கிராமப்புறத்தில் உள்ள பணவீக்கம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 5.8% இருந்து 2.1%, அதாவது 5.8 இருந்து 2.1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமப்புற பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்கதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இது மெயின் ஃபோக்கஸ்னால நம்மளோட எக்கானமி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நகரத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்கனாமி வந்து இப்போ ஸ்டேபிளா டெவலப் பண்றோம், நிலையான தன்மையா நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம், அந்த அளவுக்கு நம்மளோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிராமப்புறத்தோட பொருளாதாரம் பெருசா வந்து அடிட்டிவா வராது, நம்ம வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். நகர்ப்புறம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்மளோட எக்கானமி வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? அந்த அளவில் பார்க்கும்போது நம்மளோட அர்பன் இன்ஃபிளேஷன் ரிமைன்ஸ் த மெயின் கான்ட்ரிபியூட்டர் டு த ஓவரால் இன்ஃபிளேஷன் ரேட் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பணவீக்கத்திற்கு நகர்ப்புற பணவீக்கமே முதன்மையான காரணமாக தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபுட் இன்ஃபிளேஷன், அதாவது உணவுப் பொருட்களில் நான் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் பணவீக்கத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னா கடுமையாக குறைந்துள்ளது. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து உணவுப் பொருட்களின் பணவீக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2025-26 ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட -0.003%, அதாவது நெகட்டிவா இருக்குப்பா, அதாவது -0.003, அதாவது -0.003. ஓகேங்களா? இந்த சதவீதத்துல வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ரேட், அதாவது ஜீரோக்கும் கம்மியா வந்து அந்த இன்ஃபிளேஷன் ரேட் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா கிளாத் அண்ட் ஃபுட்வேர், உணவு பணவீக்கத்தை பார்த்துட்டா இப்போ வந்து ஆடை மற்றும் காலணிகள் இந்த துறையில வந்து பணவீக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.3%க்கும் கம்மியா தான் பதிவாயிருக்கு, அதாவது லோ ஆஃப் 1.3%, அதாவது பணவீக்கத்தின் அளவு இந்த ஆடை மற்றும் காலணிகள் துறையில வந்து பாத்தீங்கன்னா 1.3%க்கும் குறைவாக பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் மிட்டிகேஷன் அண்ட் சோஷியல் சப்போர்ட், அதாவது பணவீக்க குறைப்பு மற்றும் சமூக ஆதரவு. ஸோ இதுதான் இந்த தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் இம்பாக்ட், இந்த பணவீக்கத்தினால இந்த குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குடும்பமா இருக்கட்டும், இந்தியா லெவலில் வாழக்கூடிய குடும்பமா இருக்கட்டும், இந்த பணவீக்கத்தின் அளவு வந்து சேஞ்ச் ஆக இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அங்க என்ன தாக்கம் ஆகுதுதான் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த அளவுக்கு தாக்கம் ஆகுது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தோட மாத வருமானம் மாதந்தோறும் வரக்கூடிய அந்த சம்பளம்ன்றது ஒரே ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா விலைவாசி வந்து அதிகமாயிட்டே வர அவங்களோட வறுமை லெவலும் அதிகமாயிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து தாக்கமா நம்ம பார்க்கறோம். ஸோ இப்போ வந்து ஒரு குடும்பத்துல வந்து 1 கிலோ போயிட்டு அந்த வெங்காயத்தை வாங்குறாங்களா, அந்த வெங்காயத்தோட விலை அதிகமாயிடுச்சுன்னா அதே குடும்பம் வந்து அந்த வெங்காயத்தை வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. இது மூலமா வாங்கக்கூடிய விகிதம் பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா பணவீக்கம் அதிகமாச்சுன்னா பொருளின் மதிப்பும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இது அதிகமாக ஒரு பக்கம் வந்து அந்த பர்ச்சேசிங் பவர், மக்கள் வந்து அந்த பொருளை வாங்கக்கூடிய விகிதமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். 1 கிலோ வாங்கின குடும்பம் வந்து விலை அதிகமாச்சுன்னா 1/4 கிலோ வாங்கிட்டு அதை சிக்கனமா பயன்படுத்திட்டு வறுமை இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சீரியல்ஸ், பல்சஸ், எடிபிள் ஆயில் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது தானியங்கள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை மானிய விலையில், அதாவது என்னதான் விலை உயர்ந்தாலும் வந்து அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிலையான விலையில இருந்து கொடுக்கணும், அந்த இன்ஃபிளேஷன் ரேட்டை இந்த பொருட்கள்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசு இந்த ரேஷன் கடையில வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த பருப்புலாம் சக்கரை பருப்பு அரிசியில வந்து இந்த ரேஷன் கடையில கொடுக்கறதா இருக்கட்டும், தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட பொருளோட விலையை வந்து குறைச்சி அதுக்கு மானியம் கொடுக்கறதா இருக்கும். மூலமா நம்ம வந்து அந்த பொருளோட ரேட் வந்து ஒரு நிலையான லெவல் வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் மக்களுக்கு வந்து அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் செல்ல விடாம அவங்க நல்லா பாதுகாக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், ஓகேங்களா,
எப்ப கொண்டு வந்தாங்க? 2023 செப்டம்பர் 15 கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது யாருக்கான திட்டம்? குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துரும். ஓகேங்களா? சோ இது மூலமா அவங்களோட பட்ஜெட்ல கூடுதலா ஒரு 1000 ரூபாய் வருது. ஓகேங்களா? அந்த குடும்ப செலவினத்துல வந்து கூடுதலா குடும்பத்தோட வருவாயில வந்து கூடுதலா ஒரு 1000 ரூபாய் வரதுனால அவங்களோட பட்ஜெட் வந்து இன்னொரு 1000 ரூபாய் பிளஸ் ஆகி அவங்களோட பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னொரு 1000 ரூபாய் கூட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கானமி மெயின்டைன் பண்றதுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம்னா பஃபர் அகேன்ஸ்ட் ரைசிங் காஸ்ட் என்ஷூரிங் பேசிக் நீட்ஸ் ரிமைன் அஃபோர்டபுள். அதாவது விலைவாசி உயர்வுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக செயல்பாட்டா நம்ம இந்த தேவையெல்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ மக்களுக்கு வந்து இத்தனை திட்டங்கள் இத்தனை எஃபர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் போறதுனால தான் அந்த விலைவாசியோட அந்த எஃபர்ட் வந்து மக்களை பாதிக்காம ஒரு நல்ல லெவல்ல வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மூலமா நம்ம பாக்குறோம். அக்ரிகல்ச்சர் ஓவர்வியூ, அதாவது வேளாண்மை கண்ணோட்டம். இந்த துறையில வந்து எந்த அளவு வந்து growth காமிச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட வேளாண்மை வந்து அந்த காலமா இருக்கட்டும், இந்த காலமா இருக்கட்டும், வரப்போற காலமா இருக்கட்டும், நம்ம வந்து பருவகால மழையை தான் நம்பி இருக்கோம். ஓகேங்களா? அந்த ஆண்டு வந்து சரியா மழை பொழியவில்லைன்னா அந்த ஆண்டு விவசாயமும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீசனல் மான்சூன், அதாவது பருவகால மழை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? சோ அதான் இந்த இடத்துல பாக்குறோம். ஆனாலுமே கூட ஒரு நல்ல growth நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட the sector contributes 1.9 lakhs crore accounting for 6.6% of states gross state value added. ஓகேங்களா? அதாவது இத்துறை ரூபாய் 1.4 லட்சம் கோடி பங்களிப்பை வழங்குகிறது. இது மாநிலத்தின் மொத்த மதிப்பு கூட்டப்பட்டத்தில் 6.6% பதிவா இருக்குங்களா? மாநிலத்துக்கு வரக்கூடிய மொத்த வருவாயில வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துறையில இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6.6% வரைக்கும் வருதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த 5th லார்ஜஸ்ட் செக்டர் இன் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ். அதாவது தமிழ்நாடு பொருளாதாரத்திலே நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய செக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து 5வது இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the cropped area increased from 43.31% to 47.58%. அதாவது 2017, 16, 17 இந்த ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோட பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 43.31% இருந்தது. இப்ப 2023, 2024 2023, 24 இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 47.58% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ சாகுபடி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டேர்ஸ் அளவு, அதாவது நிலத்தின் அளவும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 62.25 லேக்ஸ் ஹெக்டர்ஸ் வந்து கரண்ட்லேயே தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா? விவசாயம் செய்யக்கூடிய நிலம் வந்து மொத்த சாகுபடியின் பரப்பு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2024-25 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 62.25 லட்சம் ஹெக்டரா பதிவாயிருக்கு. இதுல வந்து பயிர் தீவிரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிராப் இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1.29 பதிவாயிருக்குங்களா? 1.29ன்றது நம்மளோட பயிரோட தீவிரத்தன்மையா பதிவாயிருக்கு. அது என்ன பயிரோட தீவிரத்தன்மைன்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஆண்டுல அந்த நிலத்துல எத்தனை வகையான பயிர்கள் வந்து விளைவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பயிர் சாகுபடி காலம் வந்து ஒரு 6 மாசம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த 6 மாச காலத்துல அந்த பர்டிகுலர் லேண்ட்ல அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இடத்துல வந்து எத்தனை வகையான பயிர்கள் வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க. இந்த ரேட்டை தான் வந்து அந்த கிராப் இன்டென்சிட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பயிர் தீவிரத்தன்மை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1.29% பதிவாயிருக்கு. அதாவது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பயிர் தான் போடுறாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சாகுபடியை முடிச்சுட்டு இன்னொரு பயிரும் போட்டு அந்த வேல்யூ வந்து 2ஆ மாத்துறாங்க. ஸோ ஒட்டுமொத்த லேண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஆவரேஜ் எடுக்கும்போது இதோட ரேட் வந்து நம்மளுக்கு 1.29 பதிவாயிருக்கு. ஓகேங்களா? 1.29 பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, இதுல விவசாய உற்பத்தியில வந்து தமிழ்நாட்டோட ரேங்க்ஸ் எல்லாம் நல்லாவே பதிவாயிருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முதலிடம் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து இது முக்கியமான டேட்டாப்பா. ஆல்ரெடி வந்து போன வருஷம் குரூப் 4 இருக்கட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான டேட்டா பாத்துக்கோங்க. எந்த பயிர் உற்பத்தியில வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் பிளேஸ் இருக்கு, தேர்ட் பிளேஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், மேட்ச்லயும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வந்து ராகி அண்ட் சுகர் லைன்ல இருக்கு. அதாவது இந்திய அளவில் பாத்தீங்கன்னா முதலிடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேழ்வரகு மற்றும் கரும்பு மகசூல்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் சீட்ஸ். ஓகேங்களா? எண்ணெய் வித்துக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை கிரவுண்ட் நட் ப்ரொடக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? 3வது இடத்துல நம்ம வந்து நிலக்கடலை மகசூல்ல 3வது இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் சக்சஸ், அதாவது தோட்டக்கலையில் நம்ம என்ன சாதனை படிச்சிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கும்போது த எக்கனாமி சர்வே ஆஃப் இந்தியா ஸ்பெசிபிக்கலி ஹைலைட்டட் த தமிழ்நாடு சக்சஸ் இன் பனானா கல்டிவேஷன். அதாவது இந்த வாழைப்பழம் இருக்குங்களா, அந்த வாழை தோட்ட உற்பத்தி, வாழை பொருட்கள் உற்பத்தி, இந்த சாகுபடியில பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தின் வாழை சாகுபடி வெற்றியை ஒரு குறிப்பிட்ட பிராந்திய சாதனையாக குறிப்பிட்டுள்ளனர். ஓகேங்களா? அதாவது இந்த இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை இந்த பனானா ப்ரொடக்ஷனை தமிழ்நாடு வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது இந்தியாவோட ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ரேங்கிங்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் தட் ஸ்டேட் ஹை ப்ரொடக்டிவிட்டி பெர் யூனிட் லேண்ட். ஓகேங்களா, அதாவது கம்பேர் டு அதர் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதாவது இந்த தரவரிசைகளா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, மற்ற இந்திய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தின் ஒரு அலகு நிலத்திற்கான அதிக உற்பத்தி திறன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு பர்டிகுலர் லேண்ட், ஒரு அலகு நிலத்துல வந்து அந்த பயிரிடக்கூடிய பயிரின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தை கவர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு. இது மூலமா வந்து மகசூலும் அதிகமாகவே நம்ம வந்து ரிசல்ட் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதான் இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அண்ட் ஃபார்மர் சப்போர்ட். அதாவது வேளாண் கடன் மற்றும் விவசாயிகளின் ஆதரவு. அதாவது வேளாண் ஃபீல்ட், அதாவது அக்ரிகல்ச்சருக்காக விவசாயிகளுக்கு நம்ம எவ்வளவு கடன் கொடுத்துருக்கோம் அந்த டேட்டா தான் இது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2019-20 இந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2.23 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா 2023-24 2023-2024 இந்த ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.52 lakhs crores கடன் கொடுத்துருக்கோம். அதாவது 4.52 லட்சம் கோடியை வந்து நம்ம வந்து கடனாக கொடுத்துருக்கோம் விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படியே டபுள் ஆயிருக்கு அந்த விவசாய கடன் தொகை வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. இது மூலமா விவசாயிகளும் நல்ல ஒரு டெவலப்டான எக்கானமி இருப்பாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹை காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 19%. அதாவது இத்துறை ஆண்டுக்கு சராசரியாக 19% என்ற உயர் கூட்டு வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், அதாவது இந்த விவசாயத்துறைன்றது ஆண்டுதோறும் வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா அந்த 19% வளர்ச்சி விகிதத்தை வந்து பதிவு செய்து கொண்டே இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 2023-2024 அதாவது 2023-24 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 299 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து கடன் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில இருந்து. அதாவது 299 lakhs ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோன் வந்து அவங்க அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இது மூலமா வந்து 299 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த லோன் மூலமா சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ மேக்சிமமா லோன் வாங்கின விவசாயிகள் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 78% வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான் பாத்தீங்கன்னா இந்த லோன்கள் மூலமா 78% பாத்தீங்கன்னா பயன்பெற்றிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். லிவ் ஸ்டாக் கான்ட்ரிபியூஷன், அதாவது கால்நடை துறையில வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2024-25 2024-2025 பாகத்துல வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எக்கானமியில் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ல வந்து கிட்டத்தட்ட 1.47 lakhs crores, அதாவது 1.47 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா பங்களிப்பு அளிச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ல கிட்டத்தட்ட 5.1%, அதாவது 5.1% பாத்தீங்கன்னா இந்த கால்நடை துறை வந்து பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். வரக்கூடிய மொத்த வருமானத்துல 5.1% பாத்தீங்கன்னா கால்நடை துறை வந்து பங்களிப்பு அளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ரொடக்ஷன் ரைஸ், அதாவது முட்டை உற்பத்தி. இந்த லெவலில் வந்து தமிழ்நாடு முட்டை உற்பத்தியில் சிறந்த மாவட்டம் எதுப்பா தமிழ்நாட்டில்? நாமக்கல் இல்லையா? ஸோ நாமக்கல் தான் வந்து அந்த முட்டை உற்பத்தியில் வந்து ஒரு சிறந்த மாவட்டமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி இந்த இதில் பார்க்குறோம் ஒரு அடிஷனல் டேட்டாவா. ஸோ இந்த எக் ப்ரொடக்ஷன் சர்ஜ், அதாவது இந்த முட்டை உற்பத்தி வந்து ஒரு நல்ல உயர்வு வந்து பதிவு செஞ்சிருக்கு. அதாவது கடந்த 2001-2 ஆண்டு இந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன், அதாவது முட்டை உற்பத்தின்றது கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39,249 lakhs இருந்தது. அதாவது 39,249 லட்சமா இருந்தது. இப்ப 2023-24 இந்த 2023-2024 நிதியாண்டுல வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8.2% இன்க்ரீஸ் ஆகி எந்த அளவு பதிவாயிருக்கு? 2.4 லட்சம் மில்லியனா பதிவாயிருக்கு. ஓகேங்களா, 39,249 லட்சமா இருந்தது. இப்ப நம்மளுக்கு 2.2 lakhs மில்லியனா மாறி இருக்கு. அதாவது 2.2 லட்சம் மில்லியனாக இதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 8.2% பாத்தீங்கன்னா அந்த விகிதம், வளர்ச்சி விகிதம் வந்து பதிவாயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இதுல முட்டை உற்பத்தியில. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர், அதாவது மீன் வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட வரக்கூடிய வருமானத்துல 0.99% வந்து பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மீன் வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்புல வந்து அதாவது இந்த எறா பண்ணையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ எறா பண்ணையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அந்த ட்ரெயின்ல போகும்போது பார்க்கலாம். அந்த எறா பண்ணலாம் வந்து அந்த ஏரியில வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மூலமா அந்த மீன் வளர்ப்பு இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட மொத்த வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா 0.99% வந்து பாத்தீங்கன்னா பங்கு வகிச்சிருக்கோம்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் growth இன் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மையில் நிலையான வளர்ச்சி வந்து பதிவு செஞ்சிருக்கும் போதுங்களா, அதான் இந்த இடத்துல பாக்குறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வரைக்கும் இருந்துட்டா இருக்கு. அது முக்கிய சேலஞ்சஸ், முக்கிய சவாலா அது பார்க்கணும்னா நம்மளோட விவசாயத்துல கிரவுண்ட் வாட்டர் டீப்ளேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைஞ்சு கொண்டே போகுது நாளுக்கு நாள். இதனால வந்து தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போறதுனால அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்குமா, பஞ்ச நிலைக்கு தள்ளப்படுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவால் வந்து தமிழ்நாட்டில் இந்த நாள் வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம், ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது, ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மழை பெய்ய மாட்டேங்குது, ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு பயிர்கள் நாசம் செஞ்சுது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியா ஆகக்கூடிய அந்த காலநிலை மாற்றமும் பாத்தீங்கன்னா விவசாயத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுது சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருந்த பட்சத்திலும் கூட தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பதிவு செஞ்சுட்டு தான் வருது. அதுல ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷன் எது பண்ணுதுன்னா வந்து அடாப்டேஷன் ஆஃப் ரீசைலண்ட் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், அதாவது
சுற்றுச்சூழல் அபாயங்களை குறைக்க மீள்தன்மை கொண்ட விவசாய நுட்பங்களை பயன்படுத்துது. ஓகேங்களா. ஸோ பொல்யூஷன் ஏற்படாத விகிதம். ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மோட்டர் இறக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து வந்து அது எப்படி சொல்றது, ஒரு சோலார் பேனல், அதாவது சூரிய தகட்டை யூஸ் பண்ணி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்படையாத வகையில் வந்து அந்த மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், இதே மாதிரி வந்து டெக்னாலஜியை வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி விவசாயத்தோட growth வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த யூஸ் ஆஃப் மிஷினரி. ஓகேங்களா. இயந்திரங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நம்ம வந்து செயல்திறனை மேம்படுத்தலாம், மனித உழைப்பின் மீதான தேவையும் குறையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கு. ஸோ இதை வந்து ஈடுகட்டுற விதமாக நம்ம வந்து அந்த விவசாயத்துறையில் வந்து மிஷினரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது இயந்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட ப்ரொடக்ஷனும் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்கும். மேன் பவர், அதாவது மனித பலத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையும் குறையும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு's குளோபல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங்ஸ், அதாவது தமிழகத்தின் உலகளாவிய மற்றும் நிதிநிலை இந்த அறிக்கையில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேரன்ஸ், அதாவது இந்த ஏற்றுமதி தயார் நிலை, அதாவது ஏற்றுமதி தயார் நிலை சொல்லும் போது இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா. ஏற்றுமதி வேற, ஏற்றுமதி தயார் நிலைன்றது வேற. ஓகேங்களா. ஏற்றுமதிக்கு ஏற்றுமதி தயார் நிலைக்கு என்ன டிஃபரன்ஸ் இது நான் சொல்றேன். அதாவது ஏற்றுமதி தயார் நிலைன்றது ஒரு பொருள் வந்து வேற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அந்த ஏற்றுமதிக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த மாநிலத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அஷ்யூர் பண்றது அந்த ப்ரிப்பேர்னஸ் தயார் நிலை சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வசதி கரெக்டாக இருக்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷிப்பிங் பண்ணுற ஹார்பர் ஃபெசிலிட்டி நல்லா கரெக்டாக இருக்கா, கப்பல் அங்கே வருது போது கரெக்டாக இருக்கா, கப்பலுக்கு தேவையான அந்த எரிபொருள்லாம் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கா. ஓகேங்களா. ஸோ இந்த ஏற்றுமதிக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறது தான் அந்த ஏற்றுமதி தயார் நிலை விகிதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா. அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து இந்த ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அதாவது கடன் டெபாசிட் விகிதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. இது ஒரு நல்ல இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ அக்கௌண்ட்ல, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க வங்கிகளில் வந்து ஒரு 100 ரூபா செலுத்துறோம்னா வந்து அதில் வந்து 120 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடனுக்கே போயிடுது. ஓகேங்களா. அதாவது கடன் கொடுத்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு டெவலப் பண்ணுறோம். அதாவது விவசாயியாக இருக்கட்டும், சிறு குறு நடுத்தர தொழிலாளிகளாக இருக்கட்டும், இது மூலமாக வந்து நம்ம வந்து கடன் கொடுக்குற விகிதத்தை வந்து அதிகப்படுத்துறோம். ஓகேங்களா. மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த கடன் கொடுக்கறது மூலமாக அவங்களோட தொழில் இன்க்ரீஸ் ஆகும், அட் சேம் டைம் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ கடன் எந்த அளவுக்கு அதிகமாக மற்ற பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ விவசாயிகளுக்கோ கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கடன் மற்றும் டெபாசிட் விகிதம். ஓகேங்களா. கடன் டெபாசிட் விகிதம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரூபா டெபாசிட் ஆகுதுன்னா அல்ல 120 ரூபா வந்து நம்ம கடனுக்கே கொடுத்துருவோம். ஓகேங்களா. 20 ரூபா மேலேயே போட்டு நம்ம கடனா மற்றவங்களுக்கு தந்து அவங்களோட தொழில வந்து டெவலப் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது பொருள் மொத்த ஏற்றுமதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ரேங்க் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கும். 3வது மாநிலமாக பதிவாக இருக்கு. இதோட வேல்யூ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து $52.07 பில்லியன் டாலர். அதாவது 2024-25 ஆண்டு கம்பேர் பண்ணும்போது $52.07 பில்லியன் வந்து நம்மளோட மொத்த ஏற்றுமதியோட அளவு வந்து பதிவாக இருக்கு. நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து 3வது இடத்த பிளேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது ஏற்றுமதி தயார் நிலை, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேரன்ஸ், இந்த ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2nd பிளேஸ், ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd பிளேஸ். ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃபரன்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மொபிலிட்டி விஷன், அதாவது உள்கட்டமைப்பு உத்தி மற்றும் போக்குவரத்து பார்வை. ஓகேங்களா. இந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து டெவலப்மெண்ட் காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது increased capital expenditure was fortified transport, logistic, energy, water and both urban and rural services. ஓகேங்களா. பலப்படுத்தப்பட்ட துறைகள் எந்த துறைன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்து, தளவாடங்கள், எரிசக்தி, நீர், நகர்ப்புற கிராமப்புற சேவைகள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வலுப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா. இதெல்லாம் வலுப்படுத்திருக்கனால தான் அந்த எக்ஸ்போர்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேரன்ஸ், அதாவது ஏற்றுமதி தயார் நிலை விகிதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேங்க் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு பதிவு பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆல்சோ பீப்புள் சென்ட்ரிக் மொபிலிட்டி, அதாவது மக்கள் நலன் சார்ந்த போக்குவரத்து. இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது சேவையாக பொது போக்குவரத்தாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் மொபிலிட்டி, மெட்ரோ எக்ஸ்பான்ஷன், டிஜிட்டல் இன்டெகிரேஷன். ஓகேங்களா. அதாவது மக்களுக்கு தேவையான போக்குவரத்து, அதாவது பொது போக்குவரத்து அளிப்பதிலையும் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொல்லி இந்த இதில் பார்க்குறோம். அதாவது பொது போக்குவரத்து, மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் நிறைய விட்டாங்க. இது மூலமாக வந்து நம்மளோட பொல்யூஷன் லெவலில் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ விரிவாக்கம். ஓகேங்களா. மெட்ரோ விரிவாக்கம் மூலமாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அதாவது நம்ம வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், இந்த டைம் வந்து நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ டைம் ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆகுது. நம்ம மெட்ரோவில் போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஸ்பீடாக போய் சேர்ந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது மூலமாக அந்த மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணு சொல்லி இந்த இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு, அதாவது டிஜிட்டல் துறையில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல அளவில் வந்து டெவலப்மெண்ட்டை தொடர்ந்து காமிச்சிட்டு வராங்களும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரேட் கேட்வே ஓகேங்களா, அதாவது வர்த்தக நுழைவாயில், அதாவது போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் ஆர் பீயிங் அப்கிரேடட் டு ரின்ஃபோர்ஸ் தமிழ்நாடு ரோல்ஸ் அஸ் நேஷனல் கேட்வே ஃபார் ட்ரேட். அதாவது தமிழ்நாடு வந்து என்ன, இந்தியாவின் முக்கிய வர்த்தக நுழைவாயிலா இருக்கு. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ஏராளமான துறைமுகங்கள், டெவலப்டு துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் தளவாட பூங்கங்கள் இருக்கிறனால, இதெல்லாம் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ரேஷியோல இருக்கிறனால நம்ம வந்து இந்தியாவின் முக்கிய வர்த்தக நுழைவாயிலா இருக்கும் ஓகேங்களா. அந்த ட்ரேடிங்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி விகிதத்துல தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸிகியூஷன் கான்ஸ்டன்ட் கீ சேலஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த போக்குவரத்து சேவையில் இப்போ வந்து ஒரு 4 வழி சாலை இருக்குன்னா 8 வழி சாலை போட போறோம்னா என்னென்ன மெயின் சேலஞ்சஸ் சவால்களாக இருக்கும். அந்த 8 வழி சாலை எக்ஸ்டெண்ட் பண்ணனா வந்து நம்மளுக்கு அந்த சைடில் இருக்க நிலம்லாம் வந்து கையகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்டிகுலர் மக்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினா அவங்க தருவாங்க, தரமாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு போட்டு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் லேண்ட் வந்து கிடைக்கல, அவங்க தரல சொன்னாலும் அதுவும் டேஞ்சர் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பெரிய சவாலாக இருக்குது இந்த போக்குவரத்து சேவையில் ஓகேங்களா. ஸோ அதான் இந்த இதில் பார்க்குறோம். அதாவது கீ சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லேண்ட் அக்விசிஷன், ரெகுலேட்டரி கிளியரன்சஸ், கோஆர்டினேஷன், கெப்பாசிட்டி பில்டிங் ஓகேங்களா. அதாவது நிலம் கையகப்படுத்துதல், ஒழுங்குமுறை அனுமதிகள், ஒருங்கிணைப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஓகேங்களா. இந்த துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சவாலாக இருக்குது. இந்த போக்குவரத்து துறையை வந்து டெவலப் பண்ணுறதுல இந்த துறையெல்லாம் வந்து ஒரு பெரும் சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ், அதாவது தொழிலாளர் படை மற்றும் வேலைவாய்ப்பு போக்குகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நம்மளோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது தமிழ்நாட்டில் வந்து அந்த வேலை செய்பவர்களோட விகிதம் வந்து எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 71.5% 2021 இருந்தது. இப்போ வந்து 72.1% பதிவாயிருக்கு போகுதுங்களா. 2023 வந்து 72.1% பதிவாயிருக்குங்க. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட சராசரியோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட சராசரி 66.2%, அதாவது 66.2% இருந்து 71.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது லேபர் ஃபோர்ஸ், அதாவது தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா 66.2%லேருந்து 71.3% பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 71.5%லேருந்து 72.1% பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது வேலையின்மை விகிதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல போகும்போது நம்மளோட வேலையின்மை விகிதம், தமிழ்நாட்டோட வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எந்த அளவுக்குன்னா 5.1%லேருந்து 3.5% குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. அதாவது 5.1%லேருந்து 3.5% குறைஞ்சிருக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. வெளிநாட்டுல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேக்டரி ஓப்பன் பண்ண வச்சு இது மூலமா வந்து வேலை வாய்ப்புலாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால வந்து நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வேலையின்மை விகிதம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதே நேஷனல் வைஸ்ல கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நேஷனல் ரேட், அதாவது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையின்மை விகிதம் பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 3.2% குறைஞ்சிருக்கு. அதாவது 4%லேருந்து 3.2% குறைஞ்சிருக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மெயின் காசு இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த எக்கனாமிக்ல இன்க்ரீஸ் ஆகிறது, பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல நிலையில இருக்குன்னா அதுக்கு மெயின் காசு என்ன பார்க்குறோம், நம்மளோட ஹையர் எஜுகேஷன் லெவலில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்களா. அந்த மேல்நிலை கல்வி, அதாவது உயர்கல்வியில் சேர்ற விகிதம், மாணவர்கள் சேர்ற விகிதம் வந்து அதிகமாகவே காணப்படும். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த உயர்கல்வியில் சேர்க்கை விகிதம் வந்து நம்ம அதிகமாகவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அந்த உயர்கல்வியில் சேர்ந்து மாணவர்கள் பயின்று நல்ல கல்வியை பெற்றுக்கொண்டு அது மூலமா வந்து வேலை வாய்ப்புல நல்லா ஈஸியாக பிளேஸ் ஆகிறதுனால நம்மளோட வேலை வாய்ப்பு விகிதம் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறத இந்த இதில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடீஸை தவிர்த்து ஸ்டடீஸ் முக்கியம், அதே சமயத்தில் வந்து அந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியான அந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸு, திறன் மேம்பாட்டு கிளாஸஸ்லாம் நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் பயிற்சி கல்லூரியெல்லாம் நடக்குது ஓகேங்களா. ஸோ இது மூலமாக வந்து அவங்க வந்து படிப்பு இல்லாமல் வேற என்னென்ன அடிஷனல் நாலேஜ்லாம் கெயின் பண்ண முடியுமோ நம்ம கவர்மெண்ட்டே வந்து மாணவர்களுக்கு தரத்தினால இது மூலமாக கவர்மெண்ட் பயன்பெற்று கவர்மெண்ட்லேருந்து மாணவர்கள் பயன்பெற்று நிறைய வேலைவாய்ப்புல பிளேஸ் ஆகிறத நம்ம இது மூலமாக பார்க்குறோம். ஸோ இது மூலமாக தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட அந்த வேலைவாய்ப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட் அவுட்கம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிரான்சிஷன், அதாவது தொழிலாளர் சந்தை முடிவுகள் மற்றும் கட்டமைப்பு மாற்றம் இந்த துறையில் எந்த அளவுக்கு வந்து growth பதிவாயிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது Tamilnadu's labor outcome as a result of decades of strategic investment, education, welfare and economic diversification, அதாவது தமிழகத்தின் தொழிலாளர் சந்தை முடிவுகள், கல்வி, நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார பன்மைத்துவம் ஆகியவற்றில் பல தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்டு மூலோபாய ஓகேங்களா. அதாவது நம்மளோட முதலீட்டின் தாக்கம், நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து இன்னைக்கு நேற்று வரல ஓகேங்களா. அது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து நம்ம ஸ்கீம்ஸ் நிறைய அமல்படுத்தா இருக்கணும். மதிய உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், அது மாதிரி மாணவர்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃப்ரீ புக்கு,
அந்த லேப்டாப்ஸ், சைக்கிள் இது மாதிரி வந்து ஆண்டாண்டு காலமா வந்து அந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம அமல்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டமைப்பு வந்து டெவலப் பண்ணி தான் அந்த எஜுகேஷன் ஃபீல்டு, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபீல்டுலாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை காமிச்சிருக்கோம்னு சொல்லி இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பேண்டமிக் ரெக்கவரி, அதாவது அந்த கொரோனா தொற்று காலத்துல இருந்து மீண்டு வந்த அந்த ரேஷியோ இருக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருப்போம். ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வந்து அந்த இழப்புல இருந்து மீண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஹை ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது லேபர் தொழிலாளர் படை பங்கேற்பு மற்றும் அதிக தொழிலாளர் மக்கள் தொகை விகிதம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல லெவல்ல இருக்கு. அதாவது அதிக ஊதியம் பெறக்கூடிய வேலைவாய்ப்பும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? agriculture to manufacturing and services has been relatively stable in both urban and rural areas. அதாவது விவசாயத்திலிருந்து உற்பத்தி மற்றும் சேவை துறைகளுக்கு தொழிலாளர்கள் மாறுவது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் ஒப்பீட்டளவில் சீராக உள்ளது. ஓகேங்களா? அந்த விவசாயத்திலிருந்து அந்த உற்பத்தி இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அந்த இடத்துல வந்து மழை சரியா பெய்யலன்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு அந்த விவசாயத்தை நிறுத்திட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த செகண்டரி உற்பத்தி துறைக்கும் சேவை துறைக்கும் வந்து வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தொழிற்சாலையில் வேலை செய்யறதா இருக்கட்டும், அவர் வந்து ஏதாவது சேவைத்துறை பஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து அந்த துறையில முதல் நிலைத்துறையிலேருந்து ரெண்டாவது நிலைத்துறைக்கும் மூணாவது நிலைத்துறைக்கும் வரக்கூடிய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலையும் சரி நகரங்களையும் சரி ஒரு சீரான அளவில் இருக்கா. ஓகேங்களா? கிராமத்தில் வந்து அதிகமாக வந்து சென்னை நோக்கி வேலை செய்கிற அளவும் வந்து சீராக தான் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நகரத்துல இருந்து கிராமத்துக்கு நோக்கி அந்த எப்படி சொல்றது அந்த விவசாயத்தை நோக்கி செல்லக்கூடிய விகிதமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா கான்ட்ரிபியூட்டர் செக்டர் எல்லா துறையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேபிளான growth பதிவாயிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். வேலை தரம் ஜாப் குவாலிட்டி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா தேசிய அளவில் ஒரு நல்ல தரத்துல இருக்குமா. நம்ம நேஷனல் லீடர் இன் ஜாப் குவாலிட்டி, அதாவது தமிழகம் தேசிய அளவில் இந்த ஜாப் அதாவது வேலை வாய்ப்பு தரத்துல வந்து முன்னணியில் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். பெர்சிஸ்டன்ஸ் சேலஞ்ச், அதாவது தொடர்ச்சியான சவால்கள் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லும் போது இன்றைக்கும் கூட டிஸ்பைட் ப்ராக்ரஸ் ஜெண்டர் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த பாலின இடைவெளி, ஓகேங்களா, பெண்கள் தான் வந்து நிறைய வாய்ப்பு வந்து மறுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட இன்றைய இளைஞர்கிட்ட அதிகமாக இருக்கு. இதுதான் ஒரு பெரிய சவால், பெரிய சேலஞ்சா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுக்கு மெயின் டார்கெட் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது கேர் பர்டன், சேஃப்டி, மொபிலிட்டி அண்ட் ஒர்க் பிளேஸ் ரிட்டன்ஷன், அதாவது பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு ரீதியான விஷயங்கள் கரெக்டா தமிழ்நாட்டில் இருக்கா, அது ஒரு கேள்விக்குரியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெண்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு தந்தாதான் வந்து வெளியே வந்து நல்ல எம்ப்ளாய்மெண்ட், நல்ல வேலையெல்லாம் செய்ய வெளியே வருவாங்க. ஓகேங்களா? நல்லா எம்ப்ளாய்மெண்ட் அந்த ரேஷியோ வந்து ஃபீமேலோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? பெண்களுக்கான விகிதமும் அந்த வேலைவாய்ப்பு துறையில இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது வந்து மெயின் ஃபோக்கஸாக பார்க்குறோம். இது வந்து இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய சவாலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட தேச தந்தை காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுராத்திரி நள்ளிரவு 12 மணிக்கு நடு ரோட்ல சேஃப்டியாக வராளோ அன்னைக்கு தான் வந்து நம்ம நாடு வந்து உண்மையாக சுதந்திரம் பெற்றிருக்கு. இன்னைக்கு 1947 வாங்கினது உண்மையாக சுதந்திரம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து கை நிறைய கழுத்து நிறைய தலை நிறைய வந்து அந்த நகைகளை அணிஞ்சுக்கிட்டு நள்ளிரவு 12 மணிக்கா இருந்தாலும் அந்த ரோட சேஃப்டியா நடந்து போறா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதம் ஆகுதுன்னா அன்னைக்குதான் வந்து இந்தியாவோட முழுமையான சுதந்திரம் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம் அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணப்படும் சொல்லிட்டு நம்மளோட தேச தந்தை காந்தியடிகள் வந்து சொன்னார். ஓகேங்களா? ஸோ அது இன்னைக்கு நடக்குமா, அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த நிலை வந்து எப்போ வருதோ அப்போதான் நம்மளுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பெண்களின் பாதுகாப்பை கவர்மெண்ட் வந்து ஒரு நல்லா அஷ்யூர் பண்ணிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? தமிழ்நாடு டெவலப்மெண்ட் மாடல், அதாவது தமிழக வளர்ச்சி மாதிரி தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி சொல்றது அந்த social policies investor. The unifying theme of the survey is that growth is driven by elevating social policy to the status of economic infrastructure. அதாவது கட்டமைப்பாக சமூக கொள்கையை வெறும் நலத்திட்டமாக பார்க்காமல் ஒரு பொருளாதார கட்டமைப்பாக உயர்த்துவதே தமிழக வளர்ச்சியின் அடிப்படை இந்த ஆய்வு தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் லான்ச் பண்றாங்கன்னா அந்த ஸ்கீமை வந்து எப்படி சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்காம அந்த ஸ்கீம் மூலமா அந்த மக்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்றாங்க, இந்த வளர்ச்சியின் மூலமா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்துன்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பாக்குறதுனால தான் இன்றைக்கும் பல சமூக திட்டங்கள் பல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து இதன் மூலமா மக்களோட பொருளாதாரம் மக்களை வறுமையிலிருந்து எடுத்து மக்களோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம தமிழோட பொருளாதாரமும் ஒரு நிலையான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத இது மூலமா நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர் அண்ட் சோஷியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது
சமூக நல கட்டமைப்பு மற்றும் செலவினங்கள். ஓகேங்களா, இது சார்ந்த துறையில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசஸ் சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங். அதாவது சமூக நல திட்டங்கள், சமூகத்துறைக்கு வந்து செலவு பண்றதுல வந்து கன்சிஸ்டன்சியா தமிழ்நாடு வந்து இன்க்ரீஸ் ரேட்ல இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இந்த சமூகத்துறையில இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 1,13,268 crore. அதாவது 2021 ஆண்டுல வந்து 1,13,268 crores இருந்தது. நம்ம 2025-2026 இந்த ஆண்டுல வந்து 1,57,864 crores, கிட்டத்தட்ட 40,000 லட்சம் கோடி. ஓகேங்களா, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் காமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, ஸோ மெயினா என்னென்ன ஸ்கீம்ல அமல்படுத்தி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த திட்டங்கள்லாம் அமல்படுத்துறாங்க, மெயினா என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்துறாங்க, இது மூலமா வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெயினான ஸ்கீம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நான் முதல்வன் இந்த திட்டத்தின் கீழே வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் தரத்து, அதாவது +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன கோர்ஸ்க்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சார்ந்த கைடன்ஸ் தரது அந்த நான் முதல்வன் ஸ்கீம். ஓகேங்களா, இது கீழே வந்து யூபிஎஸ்சி சொல்லக்கூடிய குடிமை பணி தேர்வுகளுக்கு வந்து செல்லக்கூடிய தமிழர்கள் விகிதம் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த நான் முதல்வன் திட்டம் தான். ஓகேங்களா, இதில் ட்ரைனிங் பண்ண ஒருத்தவங்க தான் இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வந்த அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க், அதாவது நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ரேங்க் நேஷனல் ரேங்கை பதிவு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மூலமாக வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து அந்த மாணவர்களுக்கு கல்வி ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி நிறைய ட்ரைனிங் கொடுக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அண்ட் தமிழ் புதல்வன் ஸ்கீம். அதாவது புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். புதுமை பெண்ன்றது அந்த அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், இந்த கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் தரக்கூடிய ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம். இது மூலமா வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த படிப்பு செலவு, கல்வி சார்ந்த செலவுகளை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பங்கு தராங்கன்னு சொல்லி இது மூலமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது முதல்நிலை, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு நம்மளுக்கு வந்து அந்த காலை உணவு திட்டம் சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சர் அமல்படுத்தினாரு. அதையும் ஒரு நல்ல முக்கியமான திட்டமா பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தரக்கூடிய திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா மக்களோட பட்ஜெட், மக்களோட பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். These interventions stabilize consumption and sustain domestic demand, allow workers to avoid distress-driven employment. So இந்த திட்டம்லாம் வந்து நம்மளுக்கு நுகர்வை நிலைப்படுத்துகின்றன மற்றும் உள்நாட்டு தேவையை தக்க வைக்கின்றன. மேலும் தொழிலாளர் வறுமையினால் கட்டாய வேலைக்கு செல்வதை இந்த திட்டம்லாம் ஸ்டாப் பண்ணி அவங்க ஒரு நல்ல கொத்தடிமைகளா இருக்காம அந்த கிளாஸ்ல இருக்க அந்த வகுப்புல இருக்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாடலை வந்து இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரிகளை பல இப்போது மற்ற இந்திய மாநிலங்களும் பின்பற்றுக்கிட்டு, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்கு பார்த்தியா, அது வந்து ரீசெண்டாக பஞ்சாப் மாநிலத்திலையும் நம்ம வந்து லான்ச் பண்ணதை பார்க்குறோம், ஆந்திராவிலையும் லான்ச் பண்ணதை பார்க்குறோம். ஸோ இது மூலமாக வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு மாடல் ஸ்டேட்டாக இருக்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். உமன் டெவலப்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நியூ ஃப்ரான்டியர்ஸ். அதாவது மகளிர் நலன் மற்றும் சாதனைகளும் புதிய எல்லைகள். மகளிர் நலன்ல தமிழ்நாடு எந்த அளவு பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லீடிங் இண்டிகேட்டர்ஸ், அதாவது தமிழ்நாடு லீட்ஸ் நேஷனலி இன் உமன்ஸ் எஜுகேஷன், ஹெல்த் அவுட்கம்ஸ், ஃபெர்டிலிட்டி ரிடக்ஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். அதாவது கல்வி, சுகாதார முடிவுகள், மகப்பேறு விகித குறைப்பு, நிதி உள்ளடக்கம் மற்றும் அரசியல் பங்கேற்பு ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெண்களின் பங்கு வந்து ஒரு தேசிய அளவோட முன்னணியில் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது மூலமா வந்து ஓரளவுக்கு எல்லா ஃபீல்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பெண்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தேசிய சராசரியோட இது அதிகமாக இருக்கு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் பேரடாக்ஸ், அதாவது கல்வி வேலைவாய்ப்பு முரண்பாடு. ஓகேங்களா, இதுல எந்த அளவுக்கு இருக்குன்னா லோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆகும் யங் அண்ட் எஜுகேட்டட் உமன். ஓகேங்களா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்ப இருக்க யூத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலின விகிதம்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் கான்ட்ரிபியூஷன் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, இது மூலமா வந்து பெண்களை வந்து வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள வரத்தும் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நிலை வந்து மாறணும். அனைத்து பெண்களும் பாத்தீங்கன்னா 50-50% ஆண்கள் எந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்பு துறையில வராங்களோ பெண்களும் அந்த அளவுக்கு வீட்டை விட்டு வந்து வேலையை வந்து செய்யணும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணிக்கணும், அவங்க வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கும். ஓகேங்களா, அதாவது சுயசார்புடைய பெண்களா மாறணும். ஓகேங்களா, அவங்களோட தேவையை அவங்களே சந்திச்சுக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான உமனா மாறணும். ஓகேங்களா, இந்த நிலை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். அந்த இடைவெளின்றது குறையணும். ஆண்களுக்கு பெண்களுக்கு உண்டான இடைவெளியை கண்டிப்பா நம்ம குறையணும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைல்டு கேர் அண்ட் ஹவுசிங். ஓகேங்களா, இந்த பெண்களோட ஈடுபாடு வந்து இதுக்கு அதிகப்படுத்தணும். பெண்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த வேலைவாய்ப்பு துறையில அதிகப்படுத்தணும்னா குழந்தை பராமரிப்பு மற்றும் வீட்டு வசதி. ஓகேங்களா, இது சார்ந்த ஃபேக்டர்ஸ், இது சார்ந்த துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் இருக்கணும். அதாவது இப்போ வந்து ஒரு பெண் வந்து வேலைக்கு போறாங்கன்னா அவங்க குழந்தையை பாதுகாக்கிறது
குழந்தைய வந்து பெண்ணு தான் பார்த்துப்பாங்க, பெண்கள் தான் வந்து அந்த குழந்தைகள் வந்து பராமரிக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவங்க வந்து வேலைக்கு வரணும்னா குழந்தைய யாரா பார்த்துக்கணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேர் சென்டர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகேங்களா. அந்த கேர் சென்டர் கவர்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி இந்த கேர் சென்டரில் அந்த குழந்தைகளை விட்டு அந்த பராமரிப்பு வேலையை கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்கள் வந்து ஃப்ரீ ஆகிடும், ஓகேங்களா. பெண்கள் ஃப்ரீ ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வேலை வாய்ப்பு துறையில் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் செக்டர், அதாவது கிரியேட்டிங் ஜாப் இன் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரி, அதாவது வளர்ந்து வரக்கூடிய துறையில் வந்து வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் கேர், அதாவது சோஷியல் நார்ம்ஸ் டு ஷேர் டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் ஈக்குவிட்டபிலிட்டி, ஓகேங்களா. அதாவது பராமரிப்பு பணிகளை பகிர்ந்து கொள்வது, அதாவது வீட்டு பொறுப்புகளை சமமாக பகிர்ந்து கொள்ளும் வகையில் சமூக உரிமைகளை மறுசீரமைத்தல், ஓகேங்களா. இப்போ வீட்டு பொறுப்புன்னு சமையல் செய்யறது, சாமா வளர்க்குறது, இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலை சொல்லிட்டுன்ற நிலை வந்து இன்னுமே கூட சில இடத்துல இருக்கு, ஓகேங்களா. ஸோ பெண்கள் ஆண்கள் இருவரும் சமம் தான், ஓகேங்களா. வேலைவாய்ப்பு துறையிலும் சரி, வீட்டில் ஏதாவது வேலையாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நிலையில் இருக்கக்கூடிய இது சார்ந்த நடவடிக்கைகளை கவர்மெண்ட் நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டோம். மூணாவது இனிஷியேட்டிவ் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் கேபிட்டல், அதாவது கல்வி மற்றும் மனித வளம். இந்த துறையில என்ன டேட்டா பதிவாக இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து அந்த கல்வித்துறையில வந்து ஒரு நல்ல ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 463 இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜஸ், 492 பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குப்பா. கரண்ட் டேட்டா 2024-25 படி 463 பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை கல்லூரிகளும் 492 பாலிடெக்னிக் கல்லூரிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்க், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம் என்று சொல்லக்கூடிய NIRF தரவரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து 17 கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 100 பிளேஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்களா. முதல் 100 அந்த ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து 17 கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங்ல வந்து பிளேஸ் ஆகிறது. இது மூலமா நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது மொத்த சேர்க்கை விகிதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 47%. தமிழ்நாட்டோட மொத்த சேர்க்கை விகிதம் 47%, 47%. இதுவே தேசிய சராசரி பார்த்தீங்கன்னா வெறும் 28.4% தான், ஓகேங்களா. இது வந்து இது மூலமா நம்ம வந்து அந்த தேசிய சராசரி 28.4%ஓட ஓரளவுக்கு டபுளாவே இருக்கும், ஓகேங்களா. 47% அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களின் விகிதம் வந்து நம்மளுக்கு 47% பதிவாயிருக்கு. இது வந்து தேசிய சராசரி 28%ஓட அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபீமேல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பெண் குழந்தைகள் அந்த உயர்கல்வியில் சேரக்கூடிய விகிதம், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 47.3% இருப்பாங்க, 47.3% இருக்கு. இதோட தேசிய சராசரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.5, அதாவது 28.5% தேசிய சராசரி இருக்குங்களா. கிட்டத்தட்ட இதுவும் டபுள் அப்பா இருக்கு. தமிழ்நாட்டோட விகிதம் வந்து தேசிய சராசரியோட டபுளா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன், அதாவது சுகாதார குறியீடுகள் மற்றும் வறுமை ஒழிப்பு, ஓகேங்களா. இந்த சார்ந்த துறையில தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து டேட்டா பதிவே இருக்குன்னா, அதாவது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா அதில் வந்து வெறும் 12 குழந்தைகள் தான் இறந்து போறாங்க, ஓகேங்களா. அதுவும் இறக்கக்கூடாது, குழந்தைகள் வந்து இதுவுமே குறைக்கணும், ஓகேங்களா. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல டேட்டாவை பதிவு பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. வெறும் 12 குழந்தைகள், அதாவது 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா அதில் வந்து 12 குழந்தைகள் வந்து இறக்குறாங்க சொல்லிட்டு இது மூலமா பார்க்குறோம். தென் பார்த்தீங்கன்னா பர்த் ரேட், ஓகேங்களா. பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 இருக்கு, ஓகேங்களா. நம்மளோட பயனுள்ள குடும்ப நலன் மற்றும் சுகாதார விழிப்புணர்வை பிரதிபலிக்கும் வகையில் மாநிலம் 12 என்ற குறைந்த பிறப்பு விகிதத்தை பராமரிக்கிறது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 12 இல்லப்பா, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இது 1.2, 1.2 அளவுக்கு நமக்கு பிறப்பு விகிதம் இருக்கு, ஓகேங்களா. அதான் இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, ஓகேங்களா. பரிமாண வறுமை, ஓகேங்களா. இது இந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெறும் 1.43% பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, ஓகேங்களா. வெறும் 1.43% தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வறுமை கோட்டு, பல பரிமாண வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையான ஒரு பொருளாதாரத்தில் தான் இருக்காங்க, ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஆயுட்காலம். தமிழ்நாட்டில் ஆவரேஜாக ஒரு மனுஷன் எந்த வயசு வரைக்கும் வாழ்றான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ரேங்க்ல வந்து நம்ம தமிழ்நாடு இந்திய அளவில் வந்து 3வது இடத்துல இருக்கு, ஓகேங்களா. 3வது மாநிலமா இருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆவரேஜாக வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனிதர்கள் வந்து தமிழ்நாட்டில் 73.4 இயர்ஸ், ஓகேங்களா. 73.4 ஆண்டு வந்து சராசரியாக வந்து ஒரு மனுஷன் வந்து தமிழ்நாட்டில் வாழ்றான், ஓகேங்களா. சராசரி ஆயுட்காலம். நெக்ஸ்ட் என்வரான்மெண்டல் கவர்னன்ஸ் அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ், அதாவது சுற்றுச்சூழல் நிர்வாகம் மற்றும் அதன் சவால்கள் சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, Tamil environmental governance is institutional advanced, but it faces mounting pressure from rapid industrialization, urbanization, climate risk. என்னதான் தமிழ்நாடு வந்து எக்கனாமிக்ல ஒரு நல்ல ரேங்க் பதிவு பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த அர்பனைசேஷன் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு வரமோ அந்த அளவுக்கு நம்ம இயற்கையை அழிக்கிறோம், மரத்தை அழிக்கிறோம், காட்டை அழிக்கிறோம். இது மூலமா தான் வந்து நம்ம வந்து நகர்ப்புற பகுதியாக மாற்றணும் கிராமத்தை, ஓகேங்களா. இது மூலமா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த மழையின் அளவு குறையுது, மாசின் அளவு அதிகமாகுது, பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, மழையின் அளவும் குறையுது. இது மூலமா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரது இந்த இடத்துல நம்ம பெரிய சவாலா பார்க்குறோம். நெக்ஸ்ட்
எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு பாதகமும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையுமே டெக்னாலஜி முக்கியம், அதே சேம் டைம் வந்து நம்ம இயற்கையும் வந்து பாதுகாத்து அதுக்கு என்ன நடவடிக்கை, இப்போ ஒரு மரம் வெட்டுறோம்னா அதுக்கு ஈக்குவலாக 4 மரம் வந்து வேற இடத்துல நட்டு வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேபிலிட்டி நிலையான தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு விகிதமாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். Governing bottlenecks, institutional fragmentation, lack and data shares weakens the coherence of environmental policy. அதாவது நிறுவன பிளவு, தனித்தனி தரவு அமைப்புகள் ஆகியவை கொள்கை ஒருமைப்பாட்டை வலுவிழக்க செய்கின்றன. ஓகேங்களா? வேற என்ன சவால் இருக்கு இந்திய தமிழ்நாட்டோட கவர்மெண்டோட அந்த பொருளாதாரத்தை சொல்லிட்டு பார்க்கும்போது, தரவுகள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுல. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் தரவுகள், விவசாய சார்ந்த தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது, சேவைத்துறை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை வேற இடத்துல ஸ்டோர் ஆகுது. இது மூலமா இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தவறுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த growth ரேட் வந்து தவறுகளா பதிவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து களையணும். இந்த 3 ஃபீல்டு, அதாவது எல்லா செக்டாரும் ஒருங்கிணைந்து ஒரே டேட்டாவை சேவ் பண்ற மாதிரி ஒரு தரவு வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டா சென்டர் வந்து உருவாக்கி அது மூலமா இந்தியாவோட தமிழ்நாட்டோட நிலையான பொருளாதாரத்தை ஸ்டோர் பண்ற அளவுக்கு ஒரு ஒருமைப்பாடான கோஆர்டினேஷன் ஒர்க்கை நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பிஸ்கல் பாலிசி அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது நிதி கொள்கை மற்றும் மூலதன உருவாக்கம் இந்த துறையில் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்மளோட பேண்டமிக் ஈரா, அதாவது பெருந்தொற்று கால விரிவாக்கத்திலிருந்து தற்போது நிதி நிலைப்பாட்டிற்கு மாறி உள்ளது. ஓகேங்களா? அதாவது பெருந்தொற்று காலத்தில் ஏகப்பட்ட பாதிப்புகள் இந்தியா லெவலில் இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருக்கட்டும், ஏகப்பட்ட பாதிப்புகள் சந்திச்சுட்டு வரோம். அந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு நிலையான தன்மைக்கு வந்திருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து ஒரு நல்ல growth-ஆ வந்து தமிழ்நாடு சைட்ல இருந்து பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ், அதாவது மூலதன செலவினங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோம் கடந்த 2021 2025 26 இந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2.54 லட்சம் கோடியா பதிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2.54 lakhs, அதாவது 2.54 லட்சம் கோடியா வந்து நம்ம வந்து அந்த மூலதன செலவினத்தை பதிவு பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, அதாவது கடனுக்கும் ஜிஎஸ்டிக்கும் உண்டான விகிதம், அதாவது வரக்கூடிய வருமானத்தை நம்ம எந்த அளவுக்கு கடன் வாங்குறோம் இதுக்கு உண்டான இது ரெண்டுத்துக்கும் உண்டான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கடந்த நிதிக்குழு, அதாவது இப்போ இருக்கிறது கரண்ட் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் 16வது நிதி ஆணையம் தான் கரண்ட்ல இருக்கு. இதோட அறிவுரைகள் தான் வந்து 2026 2031 வரைக்கும் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 2021 25 வரைக்கும் ஃபாலோ பண்ணது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனோட அறிவுரைகள். ஓகேங்களா? 15வது நிதி ஆணையத்தின் அறிவுரைகள் தான் வந்து ப்ரீவியஸா ஃபாலோ பண்ணோம். அந்த அறிவுரையின் படி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கைட்லைன்ஸோட அந்த ஜிஎஸ்டிபி டெப்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாவே ஸ்டோர் ஆகுது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். The state GDP remains below the threshold recommended by the 15th Finance Commission, indicating manageable borrowing level despite the pandemic push. என்னதான் கொரோனா தொற்று இந்த பாதிப்புல இருந்தாலுமே கூட நம்ம அந்த கடன் விகிதத்தை வந்து சரியா கையாண்டு கடன் அளவை வந்து ஒரு குறைந்த அளவே வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிஸ்கல் பிரஷர், அதாவது எதிர்கால நிதி அழுத்தங்கள் என்னென்ன இருக்குன்னா ஊதிய மாற்றங்கள், பே ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து வருஷம் வந்து அந்த பே ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓய்வூதியங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு, இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம நிதி வந்து ஒதுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சீரமைப்பு. ஓகேங்களா? ஜிஎஸ்டி சார்ந்த தொழில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு எவ்வளோ நிதி பங்கீட்டு வருது இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் நிதி சார்ந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஃபியூச்சர் சேலஞ்சஸ் நம்ம இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் ப்ரொடக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் டு பேலன்ஸ் டெப்ட் வித் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு வந்து கடனையும் வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்த வளங்களை ஒழுக்கமாகவும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது அவசியமாகும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரி, ஃபியூச்சர் ஆஃப் த தமிழ்நாடு மாடல், அதாவது தமிழக வளர்ச்சி மாதிரியின் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல போகும்போது சோசியல் ஜஸ்டிஸ் அஸ் எ கேட்டலிஸ்ட், அதாவது சமூக நீதி ஒரு ஊக்கி, அதாவது சமூக நீதி தான் வந்து தமிழ்நாட்டோட தாரக மந்திரமாவே கடந்த அந்த திராவிடம் அதாவது 1967 முதல் அந்த நீதி கட்சியிலிருந்து திமுக டிஎம்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த சமூக நீதி என்ற வார்த்தை, சோசியல் ஜஸ்டிஸ் என்ற வார்த்தை அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த காலத்துலேருந்தே நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த சமூக நீதி தான் வந்து தமிழ்நாட்டோட தாரக மதம், தமிழ்நாட்டோட வளர்ச்சியின் தாரக மதமா இந்த சமூக நீதி காலங்களில் பார்த்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சமூக நீதியை வந்து ஒரு ஊக்கி, ஒரு கேட்டலிஸ்டா பயன்படுத்தணும் தமிழ்நாடு வரக்கூடிய காலங்களில். அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு's growth is that social justice is not a cause but a powerful driver of employment. அதாவது தமிழக வளர்ச்சியின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் சமூக நீதி என்பது ஒரு சுமை அல்ல, அது வளர்ச்சியின் ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தியாகும். ஓகேங்களா? ஒரு ஸ்கீம் தரோம்னா அந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி வந்து ஒரு சுமையா கவர்மெண்ட் பார்க்கக்கூடாது கண்டிப்பா. ஓகேங்களா? அது சுமையா பார்க்காம அது மூலமா மக்களுக்கு வரக்கூடிய நலனும் பார்க்கணும். அந்த நலன் மூலமா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் பண்ணலாம். ஒட்டுமொத்த பொருளாதாரம் டெவலப் ஆகும்போது தமிழ்நாடோட எக்கானமி டெவலப் ஆகி ஒரு நல்ல ஸ்டேட்ல இருப்பாங்க. இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட அணுகி நம்ம அந்த சமூக நலனை வந்து மக்களுக்கு வந்து தரணும்னு சொல்லிட்டு இது மூலமா இது வரைக்கும் தமிழ்நாடு அந்த அளவு தான் இருந்துட்டு வருது. அதனால தான் வந்து ஒரு நல்ல ரேங்கிங் வந்து தமிழ்நாடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஸ் என்டைட்டில்டு ஓகேங்களா, பை ட்ரீட்டிங் வெல்ஃபேர் ஆஸ் என்ஃபோர்சபிள் ரைட் ஓகேங்களா, த ஸ்டேட் ஹாஸ் கன்வெர்டட் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்க்ளூஷன் இன்டு எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி. உரிமையாக நலத்திட்டங்கள் ஓகேங்களா, நலத்திட்டங்களை ஒரு உரிமையாக கருதுவதன் மூலம் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்களை பொருளாதார உற்பத்தியாக மாநிலம் மாற்றி உள்ளது ஓகேங்களா. கடந்த ஆண்டுகளில் வந்து அந்த சமூக நலன் திட்டங்கள் மூலமா ஏகப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட இனத்தவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஒரு நல்ல சேவை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்ட் டைம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா இந்த சமூக நலன் திட்டம் மூலமா இந்த சமூக நலன் திட்டத்தை ஒரு திட்டமா பார்க்காம அவங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியா பார்க்காம அவங்களுக்கான உரிமையா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து பண்ணிட்டு இருக்கனால தான் அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள், அதாவது அந்த எக்கனாமிக்ல இல்லாத புறம் தள்ளப்பட்ட மக்களும் இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஓகேங்களா, அந்த எக்கனாமிக்குள்ள வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்கன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் தான் முக்கிய பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்கமிங் டிகேடல் சேலஞ்ச், வரக்கூடிய தசாப்தங்கள் வரக்கூடிய 10 ஆண்டுகளில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஃபேஸஸாக பார்க்குறோம், யூத் ஜென்ரேஷன் பாப்புலேஷனாக வந்து நம்ம தமிழ்நாட்டு இருக்கு. வரக்கூடிய ஆண்டுகள் அந்த யூத் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவாங்க, வயசானவங்க ஆகிடுவாங்க. இல்லை வயசானவங்க அதிகமாகிட்டா அது என்ன ஆகிடும், எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்பீட் வந்து கம்மியாயிடும். வயசானவங்க அதிகமாக எவ்வளோ வேலை செய்ய முடியும். ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி துறையாக இருக்கட்டும், இதில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக்ளைனை சந்திப்போம், ஒரு அந்த எக்கனாமிக்கில் வந்து ஒரு டிக்ரீஸை சந்திப்போம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவான நகரமயமாக்கல், அதாவது ரேபிட் அர்பனைசேஷன் மூலமா இயற்கை நிறைய அழிஞ்சிட்டு வருது. நெக்ஸ்ட் இது மூலமா வந்து கிளைமேட், மரங்கள் வெட்டப்படுறதுனால மழை அளவும் குறையுது, கிளைமேட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன நிலைமைக்கு தள்ளப்படுது, காலநிலை வந்து ஒரு அழுத்தமான நிலைக்கு தள்ளப்படுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஷிஃப்ட், அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தமிழ்நாடு வந்து செயல்படுதா, அதாவது உலக அளவில் ஒரு மாற்றம் தொழில்நுட்பத்தில் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜர் சவாலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கத்தான் கரண்ட்ல சொல்றாங்க. ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எதிர்கால உத்திகளாக தமிழ்நாட்டுக்கு டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது the focus is not to retreat from welfare but to make programs more outcomes oriented and resilient to emerging realities ஓகேங்களா. அதாவது நலத்திட்டங்களை கைவிடாமல் அவற்றை அதிக முடிவு சார்ந்ததாகவும் மாறி வரும் யதார்த்தங்களுக்கு ஏற்பவும் மாற்றுவது வந்து முக்கிய இலக்கா வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது கரண்ட்ல இருக்க எக்கனாமியை பொறுத்து அதுக்கேற்ற நலத்திட்டங்களை அமல் பண்ணி தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா நம்ம வந்து இந்த இடத்துல எக்கனாமிக் சர்வேல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பில்லர்ஸ் ஆஃப் சஸ்டைன் growth, ஒரு நிலையான வளர்ச்சிக்கு தூண்களாக இருக்கக்கூடிய என்ன சொல்லி பார்க்கும்போது டீப்பனிங் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் ஃபோர்ஸ், எந்த அளவுக்கு வந்து அந்த வேலை பலு நிலைத்த வளர்ச்சிக்கான தூண்கள்னு சொல்லி பார்க்கும்போது தொழிலாளர் பங்கேற்பு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் சோஷியல் கெயின்ஸ் அண்ட் எக்கனாமிக் லீடர்ஷிப் ஃபார் உமன், எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து நம்ம தலைமைத்துவத்தை கொடுத்து பெண்கள் வந்து அந்த வேலைவாய்ப்பு துறையில ஈடுபடுத்துறோமோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஷிஃப்ட் டு என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது காலநிலை மாற்றத்தை தாங்கும் உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்றோமோ இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு டெவலப்மெண்ட்டாக நமக்கு தரும் ஓகேங்களா. எதிர்கால ரீதியாக நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படணும்னா இந்த 3 துறையை வந்து நம்ம வந்து நல்லா டெவலப் பண்ண சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேப்பா, இதோட வந்து இந்த எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ண இந்த எக்கனாமிக் சர்வே வீடியோன்றது முடிஞ்சிச்சுப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வேலேருந்து என்னென்ன பிஓகே கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த பார்ட்லாம் நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும். இது எல்லாம் இப்போ கூட நம்ம வந்து அந்த 50 பேஜ் கூட எக்கனாமிக் சர்வே வந்து நம்ம 13 பேஜாக கொண்டு வந்திருக்கோம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னா இந்த பிஓக்யூலாம் நல்லா அனலைஸ் பண்ணுறது மூலமா ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எளிமையாக்குறது தான் நாங்களே வந்து அந்த இது வரைக்கும் கேட்ட பிஓக்யூலேருந்து என்னென்ன எக்கனாமிக் சர்வே கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸாக நல்லா பார்த்துட்டு நீங்கள் தென் அந்த எக்கனாமிக் சர்வே மெட்டீரியல் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்களா. ஸோ பிஓக்யூ பார்த்துடலாம். ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வே 2024-2025 அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்டிவிட்டி, அதாவது 2024-25 ஆண்டோட தமிழ்நாட்டோட பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்க ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல இந்திய அளவில் மாநிலங்களுக்கு இடையில தமிழ்நாட்டோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா. எக்கனாமிக் சர்வே இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே பார்த்தோம் ஓகேங்களா. என்ன பார்த்தோம், நம்ம வந்து கரும்பு உற்பத்தியில ஃபர்ஸ்ட்ல இருக்கும், ஆயில் உற்பத்தி ஆயில் சீட்ஸ் இதுல வந்து செகண்ட்ல இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே அளவு தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது கடந்த ஆண்டோட டேட்டா வச்சு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வரிசைப்படுத்தணும், அதாவது ஏறு வரிசையில் அதாவது குறைந்த ரேங்க்ல இருந்து அதிகமான ரேங்க் வரைக்கும் நம்ம வரிசைப்படுத்தணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேடி ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, நெல் உற்பத்தி அதுதான் வந்து கீழே ரேங்க். தென் அதுக்கு மேல என்ன ரேங்க் இருக்குன்னா வந்து நம்ம மைஸ் ப்ரொடக்ஷன் அதாவது மக்காச்சோள உற்பத்தியில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோம். அதுக்கும் மேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் ஓகேங்களா. ஸோ ஆயில் சீட்ஸ் கிரவுண்ட் நட் சுகர் கேன் இந்த ப்ரொடக்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரேங்கை பதிவு பண்ணிருக்கோம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ வந்து ஏறு வரிசை ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இந்த வரிசையில தான் நம்ம பார்க்கணும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் பேர்ஸ் ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தவறான இணைகளை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட தவறான இணை எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் தான் பார்க்கீங்களா. தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்ம வந்து தவறான இணை சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த அசர்ஷன் அண்ட் ரீசன். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அந்த கூற்றையும் காரணையும் ஆராய்ந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கூற்று ஆஸ் பெர் த எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024-2025 the urban inflation, அதாவது அந்த urban inflation in Tamil Nadu is coming down from 6% in 2019-20 to 4.5% in 2024-25 while rural inflation is static at 5.45. இது தமிழ்ல பார்க்கும்போது என்னன்னா தமிழ்நாட்டின் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம்ன்றது 2019-20 ஆண்டில் 6%, 2024-25 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4.5% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே சமயத்தில் வந்து கிராமப்புறத்தில் வந்து பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 5.4 என்ற சதவீதத்தில் ஒரு நிலையான விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கூற்று. ரீசன் இது ஏன் இந்த இன்ஃபிளேஷன் இந்த பணவீக்கத்தில் நம்ம ஏன் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க அமல்படுத்தி அவங்க லான்ச் பண்ண திட்டங்கள். ஓகேங்களா. அது என்ன திட்டங்கள்? கலைஞர் மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரேஷன் கடையா இருக்கட்டும், இது மூலமா வந்து நம்ம வந்து அந்த பணவீக்கத்தை வந்து குறைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது கரெக்டா தவறா சொன்னோமா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் ஆனது ஏவினுடைய சரியான விளக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா இந்த எக்கனாமிக்ஸ் பொருளாதார ஆய்வறிக்கையில இருந்து கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தாச்சு. அது ரிலேட்டடா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா வர மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா. இது மூலமா வந்து இந்த கொஸ்டின்ஸ் நல்லா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தென் நீங்க அந்த டேட்டா மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்டு கவனம் செலுத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்துருங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே வீடியோ இதோட முடிஞ்சது தமிழ்நாட்டோடது. இதோட தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன போட போறோம்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட் February 17 தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் இடைநிலை பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ தொடர்ச்சியா வரப்போகுது. ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ல அப்லோட் பண்ணுவோம். எல்லாம் பயன்படுத்துவோம். ஓகேங்களா. யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த எக்கனாமிக்ஸ் சர்வே பார்த்துட்டு அந்த வந்து அந்த பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு பார்க்க போகுது ஒரு கனெக்டிவிட்டியோட நீங்க படிப்பீங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் சார்ந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டாலுமே உங்களுக்கு நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எக்கனாமிக்ஸ் சர்வே வீடியோ வந்து முடியுதுப்பா. மீண்டும் வந்து அடுத்த தமிழ்நாட்டோட பட்ஜெட் வீடியோல சந்திப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.